ஆபிதின் சொல்லி வேறாம் தமிழா ஆபிதின் சொல்லி வேறாம் பேரனை வாழவர் பெரியார் எனும் ஈவேரா ஆரறிவார் பெருமை தமிழா ஆபிதின் சொல்லி வேறாம் கிடந்த உன்னை தூக்கி துடைத்தணைத்து தூங்கி கிடந்த உன்னை தூக்கி துடைத்தணைத்து தாங்கி தரை மேலிட்டார் தமிழா தாத்தாவாங்கி வேறாவே தமிழா தாத்தாவாங்கி வேறாவே பேரறிவாளரவர் பெரியார் எனும் ஈவேரா பெருமை தமிழா ஆபிதின் சொல்லி வேறா தமிழா ஆபிதின் சொல்லி வேறா. நன்றி. இந்த பாடல்தான் இசைப்பேழையில் பதிவு செய்யப்பட்டு வெளிவந்த தந்தை பெரியாரை பற்றிய முதல் பாடல். தன்னுடைய வெண்கல குரலால் மதம் கடந்து தமிழர்களை ஈர்த்த திராவிட இயக்கத்தவர் நாகூர் அனிபா இசைமுரசு நாகூர் அனிபா அவர்கள் 1950களில் பாடியது இந்த பாடல். அதற்கு முன்பேயே அவர் ஏராளமான திராவிட இயக்க மேடைகளில் பாடியிருக்கிறார். அத்தகைய மேடைகளில் நம்முடைய தமிழக தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களும் பங்கேற்றிருக்கிறார். அவரும் பாடல்கள் பாடியிருக்கிறார் என்பது ஒரு வரலாற்று குறிப்பு. அங்கிருக்கிற தோழர்களே, அருமை தமிழக பெருமக்களே, பெரியார் உலக வாசகர் வட்டத்தினுடைய 2555ஆம் மிக சிறப்பான வகையில் சுவை மிகுந்த வகையில் அமைய வேண்டும் என்ற நோக்கில் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். சுவைப்போர் அதன் சுவையை தெரிவிகள். இயக்க பாடல்களில் சுவை மிகுந்தது இயல்பிசை பாடல்களா தமிழிசை பாடல்களா என்பதுதான் அந்த பாட்டு மன்றத்தினுடைய தலைப்பு. ஒரு பாட்டு மன்றத்தை நடத்திவிட வேண்டும் என்று அது திரைப்பட பாடல்கள் இயக்க பாடல்கள் அதற்குள்ள எல்லாம் பல்வேறு தலைப்புகளை நாங்கள் யோசித்துக் கொள்ளும் போது இந்த பாட்டு மன்றத்திற்கான முன்னெடுப்பை செய்தவர் வி.சி. வில்வம் அவர்கள். அதுல இயக்க பாடல்கள் என்று எடுத்துக்கொண்டால் கருத்துக்கு முதன்மை இடம் தந்துதான் நம்முடைய பாடல்கள் பெரும்பாலும் இருக்கும். இசை என்பது நம்மை பொறுத்தவரை இரண்டாம் பட்சம் தான். ஆனால் ரசிப்பவர்களில் இயக்க பாடல்கள் ஆனால் கூட எது அதிகம் போய் சேருகிறது, எது அதிகம் நம்முடைய தோழர்களை ஈர்த்திருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு நாம் எடுத்து உரையாட இருக்கிற உரையாடல் என்பதை விட இந்த வடிவலர் படத்துல சொன்ன மாதிரி எங்க அடிச்சு காட்ட பாப்போம் அப்படிங்கிற மாதிரி அடித்து காட்ட இருக்கிற அந்த தலைப்பு. ஒரு சுருக்கமான அறிமுகமாக நம்முடைய இயக்க பாடல்களை பற்றி தெரிவிக்க வேண்டும் என்றால், தந்தை பெரியாருடைய பிரச்சார களங்களை தொடங்கிய காலத்திலிருந்தே திராவிட இயக்க மேடைகளில் ஏராளமாக பாடல்கள் ஒலித்திருக்கின்றன. சுயமரியாதை இயக்கத்திற்கென்று ஏராளமான பாடல்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அன்றைக்கு வெளிவந்த பக்தி பாடல்களுடைய மெட்டிலே ஏராளமான போட்டி பாடல்களை தொடக்கத்திலே உருவாக்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு கூட இந்திய எதிர்ப்பு வெளிநடை பாடல்கள் நமக்கு தெரியும். அதே மாதிரி சுயமரியாதை வெளிநடை பாடல் வந்திருக்கிறது. காவடி சிந்தனை ஏராளமான வடிவங்களில் வந்திருக்கிறது. பிறகு நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் வந்ததற்கு பிறகு அவர் உருவாக்கிய பாடல்கள் எல்லாம் இசை வடிவம் பெற்று நம்முடைய இயக்க மேடைகளில் சுயமரியாதை இயக்கத்தினுடைய மேடைகளில் மக்களை ஈர்ப்பதற்கான பெரும் வாய்ப்பாக அதுதான் அமைந்திருக்கிறது. நம்முடைய ஆசிரியர்கள் தன்னுடைய இளமை காலத்திலே பாடிய பாடல்களில் ஒன்று எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், பிறகு வேறொரு வடிவில வந்த பாடல், தமிழனே இது கேளாய், தமிழனே இது கேளாய், உன் பால் சாற்ற நினைத்தே பல நாளா, தமிழனே இது கேளாய், உன் பால் சாற்ற
தமிழரே இது கேளா வந்தவர் வஞ்சகர் தமிழால் செழித்தார் வாழ்வினில் உயர்ந்தவின் தமிழையே பழித்தார் வந்தவர் வஞ்சகர் தமிழால் செழித்தார் வாழ்வினில் உயர்ந்தவின் தமிழையே பழித்தார் நம் செயல் ஒழுக்கங்கள் பற்பல அழித்தார் நம் செயல் ஒழுக்கங்கள் பற்பல அழித்தார் நாம் உணர்ந்தோம் நலவரஞ்சி விழித்தார் நாம் உணர்ந்தோம் நலவரஞ்சி விழித்தார் தமிழரே இது கேளாய். புரட்சிகவியுடைய பாடல்களை எடுத்து பாடியிருக்கிறோம். பிறகு ஒவ்வொரு காலகட்டத்திற்கு ஏற்ப பாடல்கள் மாறிக்கொண்டே வந்திருக்கு. அப்ப இந்த தமிழிசை பாடல்களா இயல்பிசை பாடல்களா அப்படின்னா, நான் இயக்கத்தின் மேடைகளில் பாடப்பட்ட பாடல்கள், இயக்கத்தின் வெளியீடுகளாக வெளிவந்த பாடல்கள், இவை அனைத்துமே இதற்குள் அடங்கும். அப்படித்தான் நம்முடைய தோழர்களும் தங்களுடைய பாடல்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் பல மேடைகளிலே பாடிக்கொண்டிருக்கிறோம். நமக்கு வருதோ இல்லையோ, ஆட வருதோ இல்லையோ, இசை தெரியுமோ இல்லையோ, ஈர்ப்பதற்கு என்ன வழி? முதல்ல இப்படி பண்ணா என்ன தப்பா பண்ணாலும் பரவாயில்ல, நீ ஏதோ ஒண்ணு பண்றாங்க, 2 பேர் வருவாங்கல்ல, அவ்வளவுதான் நம்முடைய நோக்கம். சூரத்தை எழுதும் போது கூட சாமி சூரத்தை எழுதுகிற போது கண்டபடி கையில திருட்டினாலும் பரவாயில்ல, இவ்வளவு கன்றாவே எழுதியிருக்காங்க படிக்க வரணும், ஏதோ ஒரு வகையில இருக்கு. ஆனால் நமக்கு கிடைத்த நம்முடைய இசை முன்னவர்கள் இந்த இயக்கத்திற்கென்றே ஏராளமான இசை பேழைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். ஏராளமான மேடைகளில் இந்த இயக்கத்துடைய கொள்கை முரசங்களாக ஒழித்திருக்கிறார்கள். இதையே தன்னுடைய முழு நேர பணியாக எடுத்துக்கொண்ட பிரச்சாரங்கள் ஏராளமான. அதுல வெவ்வேறு கருவிகளை அவர்கள் கையில முடுக்கடி அட்டலிங்கம் அதை மட்டும் வச்சுக்கிட்டே அவருடைய இசை நிகழ்ச்சிகள் இருக்கும். அதே போல சேதுராமன், சிவகங்கை சேதுராமன் அவருடைய நிகழ்ச்சி ஜோடி பாடலாக, ஏன்னா அந்த காரைக்குடியில் நடந்த நிகழ்ச்சி செல்வா கலைத்தூருடைய இசை நிகழ்ச்சியை கேட்டு அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு வீட்டுக்கு போய் வேகமா இருக்கிற சாயப்படத்தெல்லாம் தூக்கி போட்டு உடச்சு விட்டு மறுநாள் காலைல சைக்கிள்ல எழுதிட்டு நேரம் விட்டு வாசல் விட்டு பெல்லு அடிச்சிருக்காரு. அப்ப சாப்பிட்டு இருந்தது, எவனா பெல் அடிச்சு போறான் அப்படின்னு போய் பார்த்தா, அப்படி பெரியார் படம் இந்த ஸ்லாங்லயே அப்படி ஒருவரை தூண்டி விடக்கூடிய அளவிற்கும் நம்முடைய இசை நிகழ்ச்சிகள் இருந்திருக்கின்றன. அப்படி வந்தவர் தான் இன்றைக்கு கர்நாடக மாநில திராவிடர் கழகத்துடைய தலைவராக இருக்கிற ஜானகிராம். இப்படி இசை இந்த இயக்கத்துடைய பிரச்சார களங்களில் மிக முக்கியமானதாக இருந்திருக்கிறது, இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆட்கள் மாறி 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 வந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் தேனிசை செல்லப்பா ஒழிக்காதவருடைய இயக்க மேடைகள் இல்லை. அதற்கு பிறகு தஞ்சையில இருந்து ஒரு பெரிய எழுச்சியாக ஒரு பெரிய இளைஞர் பட்டாளம் உருவாகி வந்தது. வீதி நாடகம், கலைக்குழுக்கள் என்று அவர்கள் கொண்டு வந்தது தமிழ்நாடு முழுக்க நாட்டுப்புற பாடல்களின் வாயிலாக போய் சேர்ந்தது. இன்னொரு இடத்துல சென்னையில இருந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த அணியில் இருக்கக்கூடிய அக்கா அவர்கள் உட்பட பெரியப்பா இறையன் அவர்களுடைய கலைக்குழு. அது நாங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி, சென்னைக்குள்ள நாங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு மேலாக மிக வேகமாக மிக சிறப்பாக ஏராளமான இளைஞர்களை உருவாக்கிய ஒரு இசைக்குழு. அதுல இருந்த நம்முடைய இசைக்கலைஞர்கள் எல்லாம் இயக்கத்துல முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிறார்கள். எனவே இந்த இசை பாடல்கள் என்பவை எப்போதும் நம்முடைய இயக்க பிரச்சாரங்களில முன்னணியில இருப்பவை. அந்த பாடல்களில இருந்து நம்முடைய பெருமக்கள் இப்போது தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைக்க வருகிறார்கள். பெரும்பாலும் பாடல்கள் இருக்கும். முதல்ல அனைவரும் ஒரு 10 நிமிஷம் எல்லாரும் கொடுத்துட்டு கடைசி நேரத்துல ஒரு போட்டி பாடலை கூட வேகமா ஒரு பாட்டுக்கு மறுபாட்டு எதிரணியில இருந்து வந்துட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு அமர்வு ஒன்று இருக்கு. எனவே அதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். நீங்க தயார் பண்ணி வச்சிருக்க தாண்டி இங்க ஒரு பாடல் இனவுணர்வோட வந்துச்சுன்னா அங்கிருந்து ஒரு இனவுணர்வோட பாடல் வரணும் அப்படிங்கிறது ஒரு வேண்டுகோள். அது செகண்ட் செஷன்ல நீங்க வச்சுக்கணும். அப்படி ஒரு சூழலில் மிக சிறப்பாக இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற நம்முடைய மாணவர்கள் அம்மா வழக்கறிஞர் வீரமணி அவர்கள், அண்ணன் வி.சி. வில்வம் அவர்கள், மாணவர்கள் இறைவி அவர்கள், அண்ணன் என்.ஆர்.எஸ். பிராட்லா ஆகியோரை இந்த பாட்டு மன்றத்தின்
நடுவராக இருக்கிற வாய்ப்பு கிடைத்த காரணத்தால் இந்த பாட்டு மன்றத்தினுடைய நடுவர் பொறுப்பு இருக்கிற வாய்ப்பை எனக்கு வழங்கிய பெரியார் உலக வாசகர்களுக்கு நன்றி நிகழ்ச்சி தொடர்கிறேன். நம்முடைய பெரியார் உலக வாசகர்களுடைய தலைவர் என்ற முறையில் அல்ல, இன்றைக்கு தமிழிசை பாடல்களே இயக்க பாடல்களில் சுவை மிகுந்தவை என்பதை எடுத்து இயம்புவதற்காக எடுத்து இசைப்பதற்காக வீரமந்திரியான அவங்க எப்படி இந்த பாட்டு மன்றத்துக்குள்ள வந்தாங்கிறது ஒரு சுவையான செய்தி. இப்படி ஒரு தலைப்பை வந்து பாட வைக்கலாமா, நிகழ்ச்சியை வைக்கலாமா அப்படின்னு ஒரு யோசனையோட அந்த வில்லும் போன் பண்ணி கேட்டுக்கிறாரு. பாடலாமா அப்படின்னு இருக்காங்க. சரி அப்ப நானும் வந்துடுறேன். ஆமா பாடுவீங்களா அப்படின்னு அவர் சந்தேகமா கேட்டுக்கிறாரு. பதில் எப்படி வந்திருக்கணும்? பாடுற அடுத்த செகண்ட் பாடல் வந்துருச்சு. நீங்கதான் வாங்க வாங்க அவங்களை கூப்பிட்டாச்சு. இப்ப அவங்க இந்த நிகழ்வை தொடங்கி வைக்கிறார்கள். தமிழிசை பாடல்களே என்ற தலைப்பு. அதாவது பெண் கல்வியை வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்றதுதான் தந்தை பெரியாரினுடைய அதற்காக பெண்களை வந்து படிக்க வைக்கணும். கையில இருக்க கரண்டியெல்லாம் பிடிங்கிட்டு நீங்க புத்தகத்தை எடுத்து படித்தால் ஆண்களுக்கு நிகராக இல்லை, அவர்களை விட மேலாகவே நீங்கள் ஆட்சி பரிபாலனம் செய்வதற்கு தகுந்தவர்கள் என்ற அந்த அடிப்படையை பெண்களுக்கு புரிய வைத்தவர் தந்தை பெரியார். எனவே ஒரு பெண்ணை வந்து எல்லாரையும் தான் படிக்க வைக்கணும். தந்தை பெரியார் சொன்னாரு, நானா ஆனா பெண்ணான்னு பார்த்தா ஆண்களை ஒரு 10 ஆண்டுகள் வந்து படிக்க சொல்லிட்டு பெண்களை படிக்க வைப்பேன். அந்த அளவுக்கு பெண் கல்வி பின்தங்கி இருக்கிறது என்று சொன்னவர் தந்தை பெரியார். எனவே அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா தந்தை பெரியாரும் புரட்சி கவிஞர் பாரதிதாசனும் ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்களாக திகழ்ந்தவர்கள். இவர் கருத்துக்களை சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் கவிதை வடிவிலே அதே கருத்துக்களை மக்களிடத்திலே கொண்டு சென்றவர். அந்த வரிசையில் இன்றைக்கு தந்தை பெண்ணுக்கு பெண்ணுக்கு ஒரு பாடல். தலைவாரி பூச்சூடி உன்னை, தலைவாரி பூச்சூடி உன்னை, பாடசாலைக்கு போயென்று சொன்னாள் உன் அன்னை, தலைவாரி பூச்சூடி உன்னை, சிலை போல ஏனங்கு நின்றார், சிலை போல ஏனங்கு நின்றார், நீ சிந்தாத கண்ணீரை சிந்துகின்றார், நீ சிந்தாத கண்ணீரை சிந்துகின்றார், தலைவாரி பூச்சூடி உன்னை, தலைவாரி பூச்சூடி உன்னை, சாலை பாடசாலைக்கு போயென்று சொன்னாள் உன் அன்னை, தலைவாரி பூச்சூடி உன்னை, விலை போட்டு வாங்கவா முடியும், விலை போட்டு வாங்கவா முடியும், கல்வி வேலை தோறும் கற்று வருவதால் படியும், கல்வி வேலை தோறும் கற்று வருவதால் படியும், தலைவாரி பூச்சூடி சவால் விடலாம். அம்மா முடியும் எழுதும்போது வந்து சேருது. மலை வாழை அல்லவோ கல்வி, மலை வாழை அல்லவோ கல்வி, தீவாயாக உண்ணுவாய் போயன் புதல்வி, தலைவாரி பூச்சூடி உன்னை, தலைவாரி பூச்சூடி உன்னை. நூலை படி என்ற ஒரு பாடல், அது நம்ம இயக்க பாடல்ல பாடக்கூடிய ஒரு பாடல் தான். பாரதிதாசனுடைய கவிதை.
நூலை படி சங்கத்தமிழ் நூலை படி, நூலை படி சங்கத்தமிழ் நூலை படி, முறைப்படி நூலை படி சங்கத்தமிழ் நூலை படி, நூலை படி சங்கத்தமிழ் நூலை படி. காலை இப்படி கடும்பகல் படி மாலை இரவு பொருள் படுபடி, நூலை படி சங்கத்தமிழ் நூலை படி. கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி, கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி, கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வதெப்படி, நூலை படி சங்கத்தமிழ் நூலை படி, முறைப்படி நூலை படி சங்கத்தமிழ் நூலை படி. ஆட்டோ ஓட்டி கூட வந்திருக்கிறார். புரட்சி கவியுடைய பாடல்கள்ல பெரும்பாலும் காலகட்டத்தில் பாரதியாருடைய பாடல்களை மீண்டும் மீண்டும் மேடைகளிலே இடம்பெற்றுக் கொண்டே இருந்தது. திட்டமிட்டு புரட்சி கவியுடைய இசை பாடல்கள் எல்லாம் மேடைகளிலே அரங்கேற்றப்படாமல் ஓரங்கட்டி வைக்கப்பட்டிருந்தன. திராவிட இயக்கத்தவர்கள் தான் மீண்டும் மீண்டும் அவற்றை தொடர்ச்சியாக இசைத்து அந்த பாடல்களை மக்கள் ஏராளமான அருமையான பாடல்கள், இசையாக்கம் பெற வேண்டிய பாடல்கள் இருக்கின்றன. வாழ்க்கை என்பது அஞ்சு அஞ்சு சாகக்கூடாது. நம்மளுடைய முதலமைச்சர் போல நீ 2000 கோடி தரலனாலும் பரவாயில்ல, 10,000 கோடியே கொடுத்தா கூட பரவாயில்ல, நான் இந்திய திணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தைரியம், அதை பற்றி ஒரு பாடல். அஞ்சி சாவதா வாழ்க்கை, அஞ்சி சாவதா வாழ்க்கை உரிமை, அஞ்சி சாவதா வாழ்க்கை நானும் எஞ்சி பெறுவதா உரிமை. போராட்டம் பிரச்சாரம் ஓயாது செய்து பார்வோற்றும் உரிமைகள் பெறுபவர் பெரியார், போராட்டம் பிரச்சாரம் ஓயாது செய்து பார்வோற்றும் உரிமைகள் பெற்றவர் பெரியார். அஞ்சி சாவதா வாழ்க்கை நானும் எஞ்சி பெறுவதா உரிமை. இத்துடன் என்னுடைய முதல் சுற்றை முடித்துக் கொள்ளலாம் நினைக்கிறேன். இல்ல அடுத்த சுற்றுமே தர உங்களுக்கு ஓபனா நீங்க பாடல்கள் நிறைய உண்டு, நல்ல அருமையான பாடல்கள். இதுக்கு எனக்கு என்ன செஞ்சேன்னா, அந்த அஞ்சு சாவதா வாழ்க்கையை நான் எப்படி தமிழிசை பாடல்கள் பத்தியில வச்சுக்கிறது, ஏன்னா சபையெல்லாம் தட்டுறதுனால தமிழிசையில வந்துருச்சா அப்படிங்கிறது ஒரு சரி ஏதாவது ஒரு ராகத்துல சேர்ந்துருக்கீங்க அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்குவோம். நம்முடைய தொடக்க காலகட்ட பாடல்கள், அதுவும் நாம் இயக்க ரீதியாக வெளியிட்ட முதல் இசைப்பேழை என்பது தந்தை பெரியார் அவருடைய 100ஆண்டு விழாவை ஒட்டி வெளியிடப்பட்ட இசை தட்டு. அது TR பாப்பா அவர்களுடைய இசையில் ஏராளமான பாடல்கள் அதில் உருவாக்கப்பட்டு வெளிவந்தன. நம்முடைய CS ஜெயராமன் அவர்களுடைய குரலில வெளிவந்த பாடல்கள் பெரும் ஈர்ப்பை பெற்றவை. சீராளி கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய அவர்தான் பெரியார் பாடல் இன்றைக்கும் எல்லா திசைகளிலும் முடிக்கக்கூடிய, பெரியாருடைய பாடல் என்றால் முதலில் நினைவரக்கூடிய பாடல் அவர்தான் பெரியார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தான் அது அவ்வளவு போய் சேர்ந்தது. அது முதல் இசைப்பழையில் அதனை தொடர்ந்து நம்முடைய அந்த 100ஆண்டு விழாவுடைய நிறைவு பகுதியில் கங்கையம்மனுடைய இசையமைப்புல சில பாடல்கள் வந்திருக்கிறது. மலேசியா வாசுதேவன் உள்ளிட்டோர் அதில் பாடியிருக்கிறார். TK கலா பாடியிருக்கிறார். LR ஈஸ்வரி அவர்கள் பாடிய ஒரு பாடல் ஒரு மிகச்சிறப்பா இன்னைக்கு அந்த LR ஈஸ்வரியுடைய டோனுக்கு அவன் அந்த பக்கம் ஒரு பக்தி பாடலை போட்டான்னா பதிலுக்கு நம்ம அடிக்கிறதுக்கு ஒரு அருமையான பாடல் அது. பாருலகில் ஒரு பகுத்தறிவு சுடர் காரிருள் நீக்கியது, பெண் களங்கத்தை போக்கியது. பாருலகில் ஒரு பகுத்தறிவு சுடர் காரிருள் நீக்கியது, பொய் களங்கத்தை போக்கியது. இப்படி அவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து பாட வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட இசை பாடல்கள்
அதுக்கு அடுத்த கட்டத்துல கங்கையம்மனுடைய இசை என்று வருகிற போது கொஞ்சம் அதுல இருந்து அப்படி மாறி ஒரு மெல்லிசைக்கு அதுல போகுது. கங்கையம்மன் அவர்கள் மிக அவருடைய வரிகளிலேயே அவரே பாடிய ஒரு பாடல். அந்த மெல்லிசையை தான் கிட்டத்தட்ட நம்ம இன்னைக்கு இயல்பிசைன்னு போட்டிருக்கோம். இயல்பிசை என்பது மெல்லிசை நாட்டுப்புற இசை இரண்டும் இணைந்தது. கங்கையம்மனுடைய பாடல் என்பது மூடத்தனத்தினில் மூழ்கி கிடந்தவர் ஞானந்தனை பெறவும், மூடத்தனத்தினில் மூழ்கி கிடந்தவர் ஞானந்தனை பெறவும், அங்கு வாழ்வு தெளிந்தவர் வாழ்ந்து முடிந்தவர் வாழ்வதனை பெறவும், காரிருள் நீக்கி சூரியன் போல வந்தவரே பெரியார், அவர் கண்களில் ஏதும் வஞ்சனை இல்லை கள்ளவெதுமறியார், கள்ளவெதுமறியார், மூடத்தனத்தினில் மூழ்கி கிடந்தவர் ஞானந்தனை பெறவும். இப்படி பாடல்கள் வெளிவர தொடங்கி படிப்படியாக நம்முடைய இசையில் ஏராளமான இயல்பிசை பாடல்கள் அடுத்தடுத்த இசைப்பேழைகளாக வெளிவந்தன. அதற்கு பிறகு நெடுநாள் கழித்து மீண்டும் ஒரு தமிழிசை பாடல் நமது சார்பாக வெளிவந்தது என்றால் அது உலகமெல்லாம் பெரியார் மையம் என்கிற அதற்கிடையே இந்த ஒவ்வொரு ஆல்பத்திலையும் இடையிடையே ஒவ்வொரு பாடல் நிச்சயமாக தமிழிசை பாடலாக இடம்பெறுவது உண்டு. முழுமையான ஒரு தமிழிசை ஆல்பம்னா அது வந்து உலகமெல்லாம் பெரியார் மையம் என்கிற அந்த ஆல்பம் தான். எனவே இப்போது அடுத்து அப்படி தமிழிசை பாடல்களை தாண்டி 80களில் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் ஏராளமான பாடல்களாக வெளிவந்திருக்கிற இயல்பிசை பாடல்களே இயக்க பாடல்களில் சுவை மிகுந்தவை என்பதை எடுத்து சொல்வதற்கு காரைக்குடியில இருந்து அந்த NRS பிராட்லா அவர்கள் யாரை பார்த்து நான் பாட கற்றுக்கொண்டேனோ அவரை அழைப்பதற்கு கூடுதல் மகிழ்வோடு அழைக்கிறேன். தம்பி கொஞ்சம் கூடுதலா சொல்றேன். நான் அந்த அளவுக்கு இல்லை, ஆர்வம் நமக்கு வேற ஒரு இசையில் ஆர்வம், அந்த அவருடைய தொடர்ச்சி தான். மிக சிறப்பான முறையிலே இந்த நூலகர் வாசகர் வட்டத்தில் ஒரு யாரும் எதிர்பார்க்காத ஒரு அருமையான தலைப்பில் நல்ல ஒரு நிகழ்வு உள்ளோடைய மிக்க மகிழ்ச்சி. இது ஆமா வில்வன் தான் அதை ஏற்பாடு பண்ணார். உள்ளோடைய என்னன்னா இது ஒரு ட்ரையல் பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொன்னார் வில்வம். இது நம்ம நிகழ்ச்சி வந்து ஒரு ட்ரையல் மாதிரி தான். இது நம்ம சக்சஸா கொண்டு போனோம்னா தமிழ்நாடு முழுக்க அந்த நிகழ்ச்சியை கொண்டு போகலாம். அதுக்கான ஒரு முயற்சி அப்படின்னா உள்ளபடியே அது எதுக்காக சொல்லணும்னா ஆசிரியர் ஐயா வந்து நேற்று முன்தினம் கூட திருச்செங்கோடு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வர்றப்போ வண்டியில் வரப்போ சொல்லிட்டு வர்றாரு, நம்ம கழக நிகழ்ச்சி எல்லாம் பாடல் இருக்கணும், 2 பேர் 2 பாட்டாவது பாடணும். யாரும் ஒரு ஆளாவது ஒரு பாட்டாவது பாட முடியாது, 10 பேர் திருப்பி பார்ப்பான். அந்த அளவுக்கு வந்து ஆசிரியர் ஐயா பாடி எத்தனை பேர் கேட்டிக்கிறது எனக்கும் அந்த வாய்ப்பு உண்டு. ஐயா வேன்ல வரப்ப பாடிட்டு வருவார். அது ராகத்தோட அப்படியே கையை தூக்கி பாடுவாரு. சோமாலாம் சொல்லுவாரு, என்ன உள்ள ஒரே பாட்டு சவுண்டா கேட்குது, ஆசிரியர் தான் அப்படின்னு உள்ள உட்காந்து பாட்டை தூக்கிட்டு பாகேந்திர பாட்டு அப்படியே ஆக்ஷனோட போடுவாரு. அவர் ஸ்கூல் காலத்துல பள்ளிக்கூட படிக்கிற காலத்துல கழக மேடைகள்ல பாடியிருக்காரு ஐயா. அந்த அளவுக்கு ரொம்ப ஆர்வம். அது ஒரு புதுச்சேரியை கிராஸ் பண்ணோம்னா பாரதியாசன் ஞாபகம் எடுத்து விட்டுவார், பாட்டை எடுத்து விட்டுவார். அந்த மாதிரி நம்ம மேடைகள்ல அந்த மாதிரி பாடல் ஒழிக்கணும். நடுவர் தம்பி பேசும்போது சொன்னார், தம்பியா இருந்தாலும் இன்னைக்கு இங்க நடுவர்ல நடுவர் தான். அவர் பேசும்போது சொன்னார், 1979 ஐயா பெரியார் நூற்றாண்டு விழா இதே திடல்ல இந்த ராதா மற்றும் பழைய தகரக்கூடாது அதுல நடந்தது. எனக்கு 8 வயசு நான் வந்திருக்கேன், அந்த விழாவுக்கு நான் வந்திருக்கேன். அந்த விழாவில் இசைத்தட்டு வெளியிட்டாங்க. இளையராஜா, கங்கை அமரன், சீர்காழி சிவசுந்தரம், மலைச்சேவன், சசிரேகா, எல்லாரும் எல்லாரும் வந்து பாடினாங்க. அந்த பாட்டு பாடின பாட்டு கூட எனக்கு மனப்பாடம், அத்தனை பாட்டு மனப்பாடம் எனக்கு. அப்ப எழுந்து கேட்டுட்டு இருக்கனால அந்த இசைத்தட்டு வாங்கினது எங்க தாத்தா மேடையில் வாங்கினது அந்த வெளியிட்டது. அதுல ரொம்ப ஒரு அற்புதமான இன்னைக்கு வரை என்னை வந்து சிலிர்க்க வைக்கிற பாடல், என்ன ஏரியாவும் நானே முழுமுழுத்துட்டு இருக்க பாடல். எனக்கே ரொம்ப ஆசையா இருக்கும். சில நிகழ்வுகள்ல அந்த பாட்டை நம்ம பாடணும்னு நான் ஆசைப்படுவேன். கேட்டுலாம் பாடியிருக்கேன். எங்க ஊர்ல சீர்காழி சிவசுந்தரம் பாடிட்டார். எங்கள் இயக்கம் கண்டார் தமிழ்நாட்டிற்கு தலைவர், இந்த லோகமும் துங்கம் ஒரு வழி தேடி, துயரென்றும் மகிழ்ச்சி என்றும் எண்ணாமல் தம் அங்கத்தை ஆவியினை பொருளை தான் பாராதளிக்கும் நல்ல கங்கை நிகர் உள்ளத்தான் ராமசாமி பெரியார்
வரது கண்டோ. பாரதிதாசன் மாதிரி இனிமே புறப்பணும். இனிமே ஒரு ஆள் பூச்செடி மயில் பூச்செடி அது பயிர் போன்றார் உழவர்க்கு பால் போன்றார் குழந்தைகளுக்கு பசும்பால் கட்டி தயிர் போன்றார் பசித்தவர்க்கு தாய் போன்றார் ஏழையர்க்கு தகுந்தவர்க்கு செய்தி தவம் போன்றார் செந்தமிழ் நாட்டில் பிறந்த மக்களுக்கெல்லாம் உயிர் போன்றார் இங்கு வந்தார் யாம் கொண்ட மகிழ்ச்சிக்கோ உவமை உண்டோ சமய வெறி தணிக என்றார் ஜாதி வெறி ஒழிக என்றார் சகோதரர் அமைதிடுக அறிவித்தார் பெண்களெல்லாம் உரிமை அடைக என்றார் எமை அகத்தும் புறத்திலும் திருத்துதற்கே எம் பெரியார் சொன்னதெல்லாம் இமயமலை இல்லை என்று சொன்னது போல் எண்ணினோம் பின் தெளிந்தோ. உணர்ச்சி பூர்வமாக அந்த பாடல் நான் நேரில் பார்த்து எனக்கு கண்ணில் இருக்குது. இமயமலை இல்லை என்று சொன்னது போல் எண்ணினோம். அவர் சொன்னதெல்லாம் அவ்வளவும் காலி ஆயிடுச்சு. பாக்குறாரு என்ன கடவுள் இல்லைங்கிறா ஜாதி இல்லைங்கிறா மதம் இல்லைங்கிறா உண்மை இல்லைன்னா எங்கேயுமே இல்லைன்றாடா என்கிற அளவுக்கு இருந்தது. அவர் அருமையான ஒரு ஓமை அது. அந்த பாடலை வந்து மேடையில பாடி சீராட்சி நேரலையில பாடுறது எனக்கு இன்னும் கண்ணு நிற்குது. அவ்வளவு உணர்ச்சி பூர்வமான பாட்டு. எல்லாருமே மேடையில் அந்த முன்னணி கலைஞர்கள்லாம் பாடினாங்க. இப்படி ஐயாவுடைய கருத்துக்களை தந்தை பெரியாரை பற்றிய பாடல்கள் அவசியம் நம்ம கழக மேடையில பாடி ஆகணும். என்னுடைய தீராத வேட்கை அது. அதுபோல ஆசிரியர் ஐயாவுடைய உழைப்பை பற்றி நம்ம கழகத்தில் ஐயாவுடைய உழைப்பு, அவருடைய தொண்டு, அவருடைய தியாகம் என்பது இன்னும் நம்ம வெளில கொண்டு போய் சேர்க்கறது என்னுடைய மனக்குறை. எனக்கு அந்த குறை உண்டு. எல்லாருக்கும் இருக்கலாம். நான் வெளிப்படையா சொல்றேன். நான் ஆசிரியரையோட சொல்லியிருக்கேன். இல்லப்பா அதெல்லாம் தொண்டு செய்யறதெல்லாம் எதிர்பார்க்க கூடாதுன்னு. அது அவர் தலைவர், அவர் பெருந்தன்மை சொல்ல. ஆனா நம்ம வந்து பெரிய குறைய வச்சிருக்கிறோம். இன்னும் அவரை நம்ம கொண்டு போய் ஒழுங்கா சேர்க்கல. அவரை பற்றி எத்தனையோ பாடல்கள் இருக்கு, எவ்வளவு பண்ணலாம். ஐயா பெரியார் அவரை பற்றி கவிஞர் மணிமொழியின் ஒரு பாடல் இருப்பார். ரொம்ப பழைய பாடல், பழைய ஆளுகளுக்கு தெரிஞ்சிருக்கோம். நான் ரொம்ப பழைய லிஸ்ட் எல்லாம் எடுத்து பாடுறேன்னா நீங்க ரொம்ப ஓல்டு நினைச்சிடாதீங்க. நான் பிறந்ததுல இருந்தே பாட்டை கேட்டுட்டு இருக்கிறதுனால எனக்கு அவ்வளவு மனப்பாடம், யார் எழுதுனது, யார் இசையமைச்சது, எங்கே நடந்தது எல்லாம் சொல்லுவேன். டிஆர் பாப்பா இசையில ஒரு பாடல், கவிஞர் மணிமொழி எழுதின பாட்டு. தமிழர் எல்லாம் மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம்? பெரியார் காரணம். தமிழர் எல்லாம் மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம்? பெரியார் காரணம். பெரியார் காரணம். பகுத்தறிவு போவாத பழமையான கருத்துக்களை உடைத்தறியும் தலைமையிலே உள்ள ஊதி கொள்வதற்கு யார் காரணம்? பெரியார் காரணம். பகுத்தறிவு போவாத பழமையான கருத்துக்களை உடைத்தறியும் மனதிலே உள்ள ஊதி கொள்வதற்கு யார் காரணம்? பெரியார் காரணம். தமிழர் எல்லாம் மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம்? பெரியார் காரணம். அறிஞர்களும் கலைஞர்களும் ஆர்வமுள்ள தொண்டர்களும் நாடு வாழ பாடுபடும் நல்லவர்கள் வளர்வதற்கு யார் காரணம்? பெரியார் காரணம். வரி கவனிக்கிறீங்க. எத்தனை பேர் கவனிச்சதில்லை சொல்லுங்க, யாராவது பார்ப்போம். இந்த நான் பாடின வரியில அழகா சூட்சமா ஒரு இடம் வச்சிருப்பார். அறிஞர்களும் கலைஞர்களும் ஆர்வமுள்ள தொண்டர்களும். அறிஞர் யாரு? கலைஞர் யாரு? கருணாநிதி. வார்த்தை வைக்கிறார். அறிஞர்களும் கலைஞர்களும் ஆர்வமுள்ள தொண்டர்களும் நாடு வாழ பாடுபடும் நல்லவர்கள் வருவதற்கு யார் காரணம்? பெரியார் காரணம். பெரியார்
இன்னும் ரொம்ப சிறப்பு இந்த பாட்டுல ஒரு செய்தி. இந்த பாட்டை பாடுறது மூக்கா முத்து, கலைஞருடைய மகன் பாட்ட பாட்டு. அருமையான குரலுங்க, அற்புதமான குரல். ஒரு குரல் அவருடைய பழக்க வழக்கத்துல ஒரு சீரழிஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா பாடி இருந்தாருன்னா ரொம்ப காம்படிட்டிவ் சிங்கரா இருந்திருப்பாரு. நல்ல வித்தியாசமான குரல். திரைப்படத்துறைகளுக்கு பிபி சீனிவாசுக்கு ஒரு வித்தியாசமான குரல் இருக்குமோ அது மாதிரி மூக்கா முத்து அவர் நடிச்ச ஒரு 4-5 படம், அந்த படத்தையும் நான் பார்த்திருக்கேன். எல்லாம் அவளே, சமையல்காரி, பூக்காரின்னு ஒரு 4-5 படம் நடிச்சாரு, அதுவும் பார்த்திருக்கேன். அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. எல்லாம் சிறு வயதுல பார்த்ததுதான். ரொம்ப நல்லா நடிகை, நல்லா பாடுவார். அந்த பாடல் அப்ப பாத்தீங்கன்னா நம்ம கலை மேடையில பூரா கலை நிகழ்ச்சியில கூட அந்த பாட்டு தான் முதல்ல வரும். இந்த அளவுக்கு அதாவது திரைப்பட துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களை ரொம்ப ஓல்டா இருக்கு நடுவர் ஃபீல் பண்றாரு. அவர் வயசுல எதிர்பார்க்கிறாரு. லேட்டஸ்ட் வரலாம், போட்டி பாட்டு வச்சிருக்கீங்க, அதுக்கு ஒதுக்கி வச்சிருக்கேன், லேட்டஸ்ட் வந்துருவான். என்னடா இடையில பிரேமானந்தா சாமியார் பிரேமானந்தா சப்ஜெக்ட் வந்தப்போ தமிழ்நாடு கூட ஒரு கலெக்ஷன் நான் பார்த்தேன் செய்தி. அப்ப நம்ம திராவிட கழகத்துல இருந்து நம்ம சாமியார் ஜாக்கிரதமான ஒரு ஒளிநாடா வெளியிட்டாங்க. பார்த்தா எங்கேயா பார்த்தாலும் இந்த பாட்டை போட்டு பிச்சை எடுத்தான் நம்ம தோழர். தமிழ்நாடு முழுக்க பெரிய அளவுல இருந்துச்சு. காவிய கட்டி நாட்டை எடுக்கிறா சாமியாரு, அந்த பழங்கதைய முடிக்க போறேன் நீ கேளு. காவிய கட்டி நாட்டை எடுக்கிறா சாமியாரு, அந்த பழங்கதைய முடிக்க போறேன் நீ கேளு. பாட்டு ஆரம்பிக்காது. அந்த துயர முடியப்ப சாமியாரு ஜாக்கிரதம்மா, இந்த ஜனங்களுக்கும் சொன்னாலும் புத்தி வருமா. சாமியாரு ஜாக்கிரதம்மா, இந்த ஜனங்களுக்கும் சொன்னாலும் புத்தி வருமா. பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டாந்த பாட்டு. கிராமங்கள்ல கிராம பிரச்சாரத்துக்கு போறப்ப இந்த பாட்டை முதல்ல போடுவான். பகுதி பகுதியா நல்லா நின்று மக்கள் நின்று கேட்பாங்க. சரியான பாடல் சொல்லி வரவேற்பாங்க. நின்று நம்ம கூட்டத்தை பொதுக்கூட்டத்தை நின்று கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அந்த அளவுக்கு அந்த பாட்டல் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டாச்சு. இடையில நடுவர் சொல்லும் போது சொன்னார், தேனிசி செல்லப்பா அவருடைய பங்களிப்பு வந்து மிகப்பெரிய பங்களிப்பு. நம்ம இயக்க பாடல்களுடைய ஒளிநாடா முடிச்சிடுறேன். அதுல அவருடைய டியூட்டி அவர் கரெக்டா பாக்குறாரு. மலேசிய அரசு அவர் பாட்டு பாட்டான்னு சொன்னார் நடுவர் நம்ம மேடையில. தெரிஞ்சிருவா என்ன சொல்றாரு பாப்போம். ஜாதி 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 என்று தாழ்ந்து போனவன், தமிழன் என்று சொல்வதற்கு மறந்து போனவன். ஜாதி 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 என்று தாழ்ந்து போனவன், தமிழன் என்று சொல்வதற்கு மறந்து போனவன். பாடுபட்ட பலனை மட்டும் காணமே, பாடுபட்ட பலனை மட்டும் காணமே. வந்து கிட்ட ஜாதி தந்த பாடமே, சூடுபட்ட மாடு போல தெரிகின்றானே வேண்டும். சொர்ணையற்ற தமிழன் இவன். ஜாதி 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 என்று தாழ்ந்து போனவன், தமிழன் என்று சொல்வதற்கு மறந்து போனவன். கூடி வாழும் உணர்வையிலே மறந்தவன், கூறு கெட்ட ஜாதியாக வாழவன். உரிமையற்ற அடிமையாக வாழ்ந்து கொள்கிறான், ஒன்றுபட்டு குரல் கொடுக்க மறுத்து நிற்கிறான். உரிமையற்ற அடிமையாக வாழ்ந்து நிற்கிறான், ஒன்றுபட்டு குரல் கொடுக்க மறுத்து நிற்கிறான். ஜாதி 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 என்று தாழ்ந்து போனவன், தமிழன் என்று சொல்வதற்கு மறந்து போனவன். ஏடிசி செல்லப்பா அவருடைய பாடல் சார் கவிஞர் காலமேகம் அவர்கள் எழுதிய பாடலுக்கு ஒரு ஏராளமான அருமையான பாடல்கள் அவருடைய எழுத்துல வெளிவந்திருக்கின்றன. ரொம்ப காலம் கழிச்சு ஒரு 20 ஆண்டுகள் கழித்து அண்மையில அவர்கிட்ட ஒரு பாட்டு கேட்டு மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று ஒரு பாடலை எழுதி கொடுத்திருக்கிறாரு. அந்த பாடல் வந்து நம்ம கரிஞ்சட்டை யுத்தம் என்கிற நம்முடைய ஒளிப்படையில இருக்கிறது. அதை வந்து அவர் எழுதின டியூன் வேற, ஆனா கொஞ்சம் மாடர்ன் மியூசிக்ல நம்முடைய தாஜ்வர் அவர்கள் போட்டு கொடுத்தார். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு மனதில் இதை நிறுத்து. கடைசியில அந்த இசைப்பேழையில குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டா அதுதான் இருந்துச்சு. கவிஞர் காலமேகம் அவர்கள் தான் குயிலே உன்னை தேடுகிறேன், குயிலே உன்னை தேடுகிறேன், உன் குரலாய் எழுந்திங்கு பாடுகிறேன் பாடுகிறேன் பாடுகிறேன்
உயிரே உன்னை தேடுகிறேன். யார? புதுவை உயிரே உன்னை தேடுகிறேன். இப்படி அது அந்த பாடல வந்து அவர் சொல்லுவாரு, கவியரங்க நடந்துட்டு இருக்கும்போது, திடல்ல கவியரங்க நடந்துட்டு இருக்கும்போது, அதுக்கு முன்னாடி வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தொடங்க போகுதுங்கிற நேரத்துல வேகமா ஐயா நினைவிடத்துல போய் உட்காந்துக்கிட்டு நான் எழுதுற பாட்டு அது என்று சொல்றாரு. அப்படி ஒரு அருமையான காலவேகம் அவருடைய பாடல் தான் இப்ப அண்ணன் பாடின பாடல். அந்த இந்த ஆல்பத்திலேயே இன்னும் ரொம்ப ஒன்னும் சொல்லி முடிச்சிடறேன், நீங்க டைம் கொடுக்கணும் வேற வழி இல்லை. எங்க தரப்பு கொஞ்சம் வீக்கா இருக்கு நினைக்கிறேன். அந்த ஆல்பத்துல ரொம்ப கிராமிய பாடல்கள் இதுல நம்ம ஒரு 2-3 வெளிநாடம் அண்ணன் கேள்வி உரிமை முழக்கம்னு ஒரு 2-3 வெளிநாடம். அதுல ஒரு பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லை, படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லை, ஆமா படித்தவர் பல பேருக்கு பகுத்தறிவில்லை, ஆமா படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லை, ஆமா படித்தவர் பல பேருக்கு பகுத்தறிவில்லை. ஐயா சொன்னது உண்மைதானுங்க, அறிவை வெற்றிடவே இங்க வாருங்க, ஈரோட்டு கண்ணாடிய போட்டு பாருங்க, அதனால் எல்லோருக்கும் உண்மை தெரியுங்க. படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லை, படித்தவர் பல பேருக்கு பகுத்தறிவில்லை. இது வந்து கிராமிய பாடல் ஸ்டைலு. இப்போ அவர் நடுவர் சொன்ன மாதிரி எதில் கொண்டு உட்கார வைக்கிறது இப்போ ஒரு குழப்பமாக இருக்கும். தமிழிசை பாடல் எதில் கொண்டு உட்கார வைக்கிறது, கிராமிய பாடல் எதில் வைக்கிறேன்னா இயல்பிசையில் எது வரும்னு பல வெர்ஷன்லையும் நம்ம பாடல் போட்டிருக்கோம். இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் பாடல் போட்டிருக்கோம். அடுத்த ரவுண்டில் வர்றேன், பாடுறேன். நன்றி. அடுத்து இன்னும் ஏராளமான பாடல்கள் இருக்குது. உள்ளபடியே ரொம்ப சுவையாக வீக் ஆகிட்டு இருக்கிறது இல்லை, அந்த அணி இன்னும் வலுவாகவே போய் கொண்டிருக்கிறது. ஏன்னா நிறைய பாடல்கள் இந்த அணியினால தான் எடுக்க முடியும். இப்போ தமிழக தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களை பற்றி நம்முடைய கவிஞர் அவர்கள் பாடிய பாடல், கவிஞர் அவர்கள் எழுதிய ஒரு அருமையான பாடல். அவர்தான் பெரியார் என்பதைப் போலவே அவர்தான் வீரமணி என்று அடையாளப்படுத்துகிற ஒரு பாடல். அவர்தான் வீரமணி, தமிழ் இனத்தின் ஜீவநதி, அவர்தான் வீரமணி, தமிழ் இனத்தின் ஜீவநதி, எழுச்சி முரசு போட்டுகின்றார் என உரிமை போரை துவக்குகின்றார், எழுச்சி முரசு போட்டுகின்றார் என உரிமை போரை துவக்குகின்றார், இவரே எங்கள் தலைவர் என்று என்றும் தமிழர் போற்றுகின்றார், இவரே எங்கள் தலைவர் என்று என்றும் தமிழர் போற்றுகின்றார், அவர்தான் வீரமணி, தமிழ் இனத்தின் ஜீவநதி. பாடல்ல அவர் எழுதிட்டு வர்றாரு, கடிகார முள் கூட தவறிடும், இவர் கால்களோ என்றுமே ஓடிடும். அப்படி வந்து ரொம்ப அழகான ஒரு பாடலை அந்த அவர்தான் வீரமணி இருக்கும். சரி, இது வந்து ஆசிரியர் அவர்களை பற்றியான, ஆசிரியரை பற்றி அதிகம் பாடலையோ அப்படின்னு கவலைப்பட்டாங்கல்ல. ஆசிரியரை பற்றி கவிஞர் எழுதின பாடல் இப்படி இயல்பிசையில் வரும் அப்படின்னா, அதுல இருந்து கொஞ்சம் அப்படியே பெரிய இறையன் அவர்கள் எழுதின ஒரு பாடல். எங்களுக்கு சின்ன பிள்ளையில அவர் சொல்லி கொடுத்தது பார்த்தீங்கன்னா இயல்பிசை மாதிரி தான் இருக்கும். தமிழினத்தின் விடிவெள்ளி வீரமணி, தமிழ் குடி காக்கும் வீரமணி, வெற்றி கொடி நாட்டும் வீரமணி, இப்படி சொல்லி கொடுத்தாரு. ஆனா இசையில் அந்த பாடல் நம்முடைய வெண்டாடி வெளிச்சம் என்கிற ஒலிப்பேழையில் TK கலா அவர்கள் பாடி வேறொரு வடிவில் வெளிவந்துச்சு. ஆமா, பிரபாகர் இசையில. தமிழினத்தின் விடிவெள்ளி வீரமணி, தமிழினத்தின் விடிவெள்ளி வீரமணி, தமிழ் குடி காக்கும் வீரமணி, வெற்றி கொடி நாட்டும் வீரமணி, தமிழினத்தின் விடிவெள்ளி வீரமணி. ரொம்ப அட்டகாசமான ஒரு வரி என்னன்னா, உண்ணுதற்கு அமர்ந்தாலும் உறங்குதற்கயர்ந்தாலும் ஊர்தி பயணம் செய்யும் நேரம் என்றாலும், உண்ணுதற்கு அமர்ந்தாலும் உறங்குதற்கயர்ந்தாலும், உண்ணுதற்கு அமர்ந்தாலும்
மிதக்கயந்தாலும் ஊதி பயணம் செய்யும் நேரமென்னாலும் இவர் எண்ணுவது எல்லாமே இனநலம்தான், எண்ணுவது எல்லாமே இனநலம்தான். எவர் வருவார் இவர் போல் இதற்கு பண்ணிக்கணும். இது அப்படியே அந்த பாட்டு எங்க போனா, வாராது வந்த மணி எந்த மணி, வாராது வந்த மணி எந்த மணி, இன வரலாறு நமக்கு இந்த வீரமணி, வாராது வந்த மணி எந்த மணி. இப்படி இல்ல, இந்த பாட்டு வந்து இதுல இருந்து கொஞ்சம் அப்படி மாறி தமிழிசை பாடல்ல போனது, அப்படி இங்க ஆரம்பிச்சு அங்க போனது. ஏன்னா அடுத்து பாட வேண்டிய அணி தமிழிசை அணி. அதுல தமிழிசை அணியில் இந்த இசை நிகழ்ச்சியை இப்படி நடத்த வேண்டும் என்கிற நோக்கோடு இதை தொடங்கி வைத்த அண்ணன் வில்லும் அவர்கள் ஏராளமான மேடைகளில் பாடல்களை பாடியவர். நமக்கு ஒன்றும் அறிமுகம் இல்லை. பெரியார் நூலக வாசகர் வட்டத்தில் ஒவ்வொரு தடவை அவர் பேசும்போதும் கண்டிப்பாக ஒரு பாடலோடு வந்து நேர விருப்பத்திற்கேற்ப ஒரு பாடலை சேர்த்து பாடக்கூடியவர். அவர் தமிழிசையை தேர்ந்தெடுத்து அதிலும் அரிதாக, நாம் அரிதிலும் அரிதாக கேட்ட பாடல்களை எல்லாம் இன்றைக்கு அவர்கள் எடுத்து வந்திருக்கிறார்கள். அண்ணன் விசி வில்லும் அவர்கள். அது வந்து இயல்பு செயல் வரும். பெரியார் நூலக வாசகர் வட்டம் 2555 நிகழ்ச்சி அவங்க பாட்டுக்கு நடத்தினாங்க. இப்போ தான் நம்ம பாட்டுக்கு நடந்தது. அப்புறம் வந்து இந்த பிரின்ஸ் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பட்டிமன்றம்லாம் போட்டிருக்கோம். பட்டிமன்றம் நடத்தும் போது பூரா அவர், நான் வந்து நடுவராக போட்டிருக்காங்க, எனக்கு வயசு கம்மி தான் அடிக்கடி சொல்கிறார். அடுத்த தடவை நடுவர்லேருந்து தூக்கி விட்டுறாங்க. அவர் அதான் வாய்ப்புன்னு எல்லாரும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கார். அதே மாதிரி நம்ம வீரமூர்த்தினி அம்மாட்ட ஃபோன் பண்ணி, அம்மா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தணுமா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, என்ன தேதி, என்ன விஷயம், நடத்தலாம் நடத்த வேணாம் அப்படின்லாம் சொல்லலை. யார் பாடுறது, அதில் என்னையும் சேர்த்துக்குங்க. உடனே நான், உங்களுக்கு பாட தெரியுமா? அந்த பக்கம் பேச்சே இல்லை, பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பாட்டு பாடினாங்கன்னு வைங்க, அங்கே பின்னாடி சவுண்டு ஆர்டர் கோர்ட்டில் இருந்திருப்பாங்க போல, பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நம்ம எப்படி விடுறது அப்படின்ட்டு. இன்னொரு செய்தி, நேற்று நான் ஊர்லேருந்து வரும்பொழுது ஒருத்தவங்க எனக்கு, நானும் பாடுவேன், நம்ம தோழர் ஒருத்தவங்க நானும் பாடுவேன்னு சொல்லி ஒரு முழு பாடலை பாடி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ ரிசர்வேஷன் இருக்குது. ஆசிரியர் ஒரு தடவை சொன்னாங்க, நம்ம இயக்கத்தில் யாராட்டெல்லாம் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இது நடத்தினோம்னா அடுத்தடுத்த இதுக்கு ஆளுங்க நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட்டு, மகிழ்ச்சி, நன்றி. ஆமாம், இந்த பாடம் இருங்க. ஆமாம். இப்போ இந்த தமிழ் மொழியை வந்து அதிகம் பயன்படுத்தினது யார் அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா, பார்ப்பனர்கள் தான் தொடர்ந்து அதிகமாக பயன்படுத்திக்கிட்டே வந்திருக்கிறாங்க. நம்ம மொழியில் நல்லா எழுதக்கூடியவர்களை பயன்படுத்தி அவங்க புராணங்கள்லாம் எழுதிக்கிட்டாங்க. நம்மள்கிட்ட நல்ல குரல் வளம் இருக்கக்கூடியவர்களை, பாடுபவர்களை பயன்படுத்தி அவங்க பக்தி பாடல்கள் எல்லாம் பாட வச்சுட்டாங்க. அப்படி போன ஆளுங்க தான் எல்லோரும், ஈஸ்வரி, சீர்காழி கோவிந்தராஜர்லேருந்து எல்லாரும் நல்லா பாடக்கூடியவர்கள். அதே மாதிரி நல்லா எழுதக்கூடியவர்களை பயன்படுத்தி, நம்ம மொழியை எழுதக்கூடியவர்களை பயன்படுத்தி அவங்க எழுதுனாங்க. அதே மாதிரி பேசக்கூடியவர்களை பயன்படுத்தி இந்து மதத்தை வளர்த்துக்கிட்டாங்க. ஆக 2000 ஆண்டுகளில் நம்ம மொழியை பெருசாக பயன்படுத்தினது அவங்களாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்றாற் போல பயன்படுத்தி கொண்டதால் தான் அது காட்டுமிராண்டி மொழியாக, அறிவு மொழியாக இல்லாமல் காட்டுமிராண்டி மொழியாக பக்திக்கும் இலக்கியத்துக்குமா இருந்ததுனால தான் பெரியார் காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னார். தமிழர்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிருந்தா அப்படி இருந்திருக்கிற வாய்ப்பு இல்லாமல் கூட இருந்திருக்கும். அப்போ அவர் சொன்னதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். அப்போ தமிழர்கள் பயன்படுத்தின இன்னொரு விஷயம், நம்மளை வந்து கல்வி கற்கிறதுக்கு இந்த தமிழ் மொழியை பயன்படுத்தி தமிழர்களை அவங்க படிக்க வைக்கலை. ஆனால் என்ன மாதிரி பாடலை கேட்கணும், என்ன மாதிரி புராணத்தை நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் வர்ற பொழுது தான் அந்த தமிழர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம், அதை மன்னிக்கணுமா, பார்ப்பனர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் தமிழர்களுக்கு பயன்படாது. நீங்கள் அவங்க பேச்சை கேட்காதீங்க, அவங்க பின்னாடி போகாதீங்க, நம்ம வேற அவங்க வேற அப்படிங்கிறத திராவிடர் இயக்கம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்துச்சு. பாரதிதாசன் ஒரு கவிதையாகவே எழுதினார், ஒரு பாடலாகவே எழுதினார்.
நம் இனமல்லடா நம் இனமல்லடா அவன் பகைவன் இனியும் ஏமாற வேண்டாம் நீ தமிழன் நம் இனமல்லடா அவன் பகைவன் ஏமாற வேண்டாம் நீ தமிழன் நம் இனமல்லடா அவன் பகைவன் மனம் ஒன்று செயல் ஒன்று மனம் ஒன்று செயல் ஒன்று அன்னோர்க்கு மனம் ஒன்று செயல் ஒன்று அன்னோர்க்கு கெட்ட வஞ்சகரை கண்ட இடமெல்லாம் தாக்கே அணை ஒன்று செயல் ஒன்று அன்னோர்க்கு கெட்ட வஞ்சகரை கண்ட இடமெல்லாம் தாக்கே தனியாண்ட செந்தமிழ் தாய்க்கு தனியாண்ட செந்தமிழ் தாய்க்கு தனியாண்ட செந்தமிழ் தாய்க்கு தனியாண்ட செந்தமிழ் தாய்க்கு நீ தலைவன் நீ தலைவன் வாளினை தூக்கு நீ தலைவன் வாளினை தூக்கு இனமல்லடா அப்படின்னு நம்மளுடைய இனமல்ல அவன் நம்மளுடைய பகைவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இசை சஞ்சாரம் பண்ணி அப்படி வருது அப்படி பாடிட்டு அப்பவே இடஒதுக்கீடு தொடர்பாகவும் அவர் பாடுறாரு பாருங்க. அலுவல்கள் எல்லாம் அவனுக்கா அடிமையும் பிடிமையும் உனக்கா அலுவல்கள் எல்லாம் அவனுக்கா அடிமையும் பிடிமையும் உனக்கா கொழுவிருந்த நிலை நரிக்கா கொழுவிருந்த நிலை நரிக்கா கூடி கெஞ்சும் நிலை வேங்கை புலிக்கா கொழுவிருந்த நிலை நரிக்கா கூடி கெஞ்சும் நிலை வேங்கை புலிக்கா கொழுவிருந்த நிலை நரிக்கா கூடி கெஞ்சும் நிலை வேங்கை புலிக்கா அப்படின்னு அலுவல்கள் எல்லாம் அவனுக்கு தான் அப்படின்னு சொல்லி நம் இனம் அல்ல அப்படின்னு பாடினாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பார்ப்பனர்கள்ட்ட 2000 ஆண்டு காலமாக இருந்த தமிழை வந்து திராவிடர் இயக்கம் தான் காப்பாற்றி பார்ப்பனர்கள்ட்ட மீட்டு அது கொண்டுட்டு வந்துச்சு. கொண்டுட்டு வந்ததுக்கு பிற்பாடு என்னென்னா இந்தி மொழியை அவங்க வந்து தமிழை அழிப்பதற்காக நிறைய அவங்க தடை ஏற்படுத்தின போது அதில் ஹிந்தியை பயன்படுத்தி ஹிந்தி மூலமாக தமிழை ஹிந்தி திணிப்பை நம்ம எதிர்த்தோம் அப்படிங்கிறத விட தமிழை பாதுகாத்தோம் அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கும். அந்த தமிழை பாதுகாத்தது திராவிட இயக்கம்தான். 1938க்கு முன்னும் பின்னுமா நம்ம இந்தி போராட்டத்தில் உலகத்திலே இல்லாத அளவிற்கு தன்னுடைய தாய்மொழியை பாதுகாப்பதற்காக தீ குளித்து இறந்தவர்கள் வந்து தமிழர்கள். அப்படி இறந்ததில் ஒருத்தர் வந்து மாவீரன் சின்னச்சாமி என்று சொல்லக்கூடிய அரியலூர் மாவட்டத்தை சார்ந்தவர். அந்த சின்னச்சாமிக்காக கலையரசன் அரியலூர் மாவட்டம் அவர் உணர்ச்சி வசப்படுறாரு. அந்த சின்னச்சாமிக்காக ஒரு பாடல் தமிழிசை வடிவத்தில் நம்மள்கிட்ட அந்த பாடல் இருக்கு. மாவீரா சின்னச்சாமி மாவீரா சின்னச்சாமி மறவாது உன்னை திராவிட பூமி மாவீரா சின்னச்சாமி நீ எறிந்த நெருப்பு அணையவில்லை நீ எறிந்த நெருப்பு இன்னும் அணையவில்லை நீ செய்த தியாகத்தை நெஞ்சம் மறக்கவில்லை நீ எறிந்த நெருப்பு இன்னும் அணையவில்லை நீ செய்த தியாகத்தை நெஞ்சம் மறக்கவில்லை தூது செய் தமிழ் வீரா தூது செய் தமிழ் வீரா இன்று உன்மேல் ஆணை தூது செய் தமிழ் வீரா இன்று உன்மேல் ஆணை தொடர்வோம் நீ தொடுத்த இந்த
இந்தி எதிர்ப்பு போரை மாவீரா. மாவீரா சின்னசாமி, மாவீரா சின்னசாமி மறவாது உன்னை திராவிட பூமி. அந்த சின்னசாமியோடைய மகள் பெயர் திராவிட செல்வி. அந்த மாவீரர் சின்னசாமிகிட்ட போய் நாம் தமிழர்கள்னு சொல்கிறவங்க விலை பேசியிருக்காங்க. மாவீரன் சின்னசாமிகிட்ட போய் அவங்க மகள்கிட்ட, மாவீரன் சின்னசாமி மகள்கிட்ட போய் திராவிட செல்விகிட்ட, நீங்கள் எங்கள்கிட்ட வந்துருங்க, உங்களுக்கு தேவையானதை பூரா நாங்கள் செய்கிறோம், இந்த ஆளுக்கு தேவையானதை பூரா வேற ஆளுங்க செய்கிறாங்க, நாங்கள் உங்களை பாதுகாக்கிறோம். அந்த அம்மா நான் வரமாட்டேன், நான் திமுகவில் தான் இருப்பேன், என் பேரே திராவிட செல்வின்னு சொல்லியிருக்கு. அண்மையில் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் சந்தித்து அவர் புகைப்படமாக வெளிவந்திருக்கிறது. அதே மாதிரி உண்மையிலேயே நம்ம அரசர்களெல்லாம் பெரியார் கடுமையாக பேசியிருக்காரு. அதே நேரத்தில் இன உணர்வு மொழி உணர்வோடு நம்மக்கிட்ட நல்ல அரசர்கள்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. அப்படி ஆட்சியில் இருந்த அந்த அரசர்கள் காலத்தை இவன் இருண்ட காலம்னு சொல்லிட்டான் பார்ப்பனர்கள். அதை அப்படியே பின்பற்றி இந்த தூய தமிழர்கள் தமிழை தொடச்சிட்டு எழுதுவான்ல. அந்த சுத்த சைவ கடைக்கு போனீங்கன்னா இட்லியை தொடச்சிட்டு தான் வைப்பேன், ஏன்னா சுத்த சைவம்ல. தோசையை போட்டுட்டு தொடச்சிட்டு தான் தோசையை வைப்பேன், சுத்த சைவம். அந்த மாதிரி தூய தமிழர்கள்லாம் தமிழை தொடச்சிட்டு வைக்கிறது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான தமிழ் அரசர்கள் அந்த இதை அதற்குரிய ஒரு பாடல் நம்ம தமிழிசையில் ஒரு பாடல் இருக்குது. பாராண்ட தமிழினம் இனம், பாராண்ட தமிழினம் இனம், வெல்க பாராண்ட தமிழ் இனம் இனம் இனம், பாராண்ட தமிழினம் தமிழினம். வீரம் வெற்றி கொண்டே நாளும், வீரம் வெற்றி கொண்டே நாளும், விளைந்திடும் இலக்கியம் இலக்கணமும், வீரம் வெற்றி கொண்டே நாளும், விளைந்திடும் இலக்கியம் இலக்கணமும், நீதி நெறி தமிழ் ஆசையில் இருக்கும், சமத்துவ வாழ்வை என்றும் நிலைக்கும், பாராண்ட அந்த மாதிரி. அதே மாதிரி எல்லா வகையிலையுமே நம்ம தமிழில் நல்ல பாடல்கள் இருக்குது. திருவள்ளுவரை நான் சில நேரங்களில் தலைவர்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நமக்கு மிகப்பெரிய முன்னோடி அவர். உலகம் முழுக்க தத்துவ ஞானிகள் இருக்காங்க, மேதைகள் இருக்காங்க, எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டிற்கு தமிழ் இனத்திற்கு மொழிக்கு கிடைத்த ஒரே அறிவாளி திருவள்ளுவர் தான். நீங்கள் நம்பிக்கை வேணுமா, ஒரு தைரியம் வேணுமா, வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணும்? இன்றைக்கி எவ்வளோ சைக்காட்ரிக் நிறைய வந்துட்டாங்க, நிறைய புத்தகங்கள் வருது. திருக்குறளை விட ஒரு மனோதத்துவ நூல் நமக்கு வேறு எதுவும் இல்லை. நீங்கள் சைனாவில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா சிரமப்படுறது எல்லாத்தையும், அல்லது பெரியவர்கள் பெற்றோர்கள் சிரமப்படுற எல்லாத்தையும் ஒரு வீடியோ காட்சியாக ஒரு வகுப்பறையில் போடுவாங்க. மாணவர்கள் இப்படி பார்ப்பாங்க, அப்பா கஷ்டப்படுறாரு, வேர்வை சிந்துறாரு, கீழே விழுகிறாரு, எந்திரிக்கிறாரு. இது பூரா பார்த்தீங்கன்னா பொய்யாவே இருக்கும், உண்மையாக நடந்ததாக கூட இருக்காது. ஒருத்தர் சாலையில் நடந்து போய்கிட்டே இருப்பார், பர்ஸு கீழே விழுந்துடும், பக்கத்தில் உள்ளவர் எடுத்துகிட்டு ஓடி கொண்டு போய் அவர்கிட்ட கொடுப்பார். இந்த மாதிரி ஒரு ஒழுக்கத்தை நற்பண்புகளை உருவாக்குற நிறைய காணொளிகளை அவங்க தயார் பண்ணி சீன மொழிகளை நம்ம பார்க்க முடியும். தமிழ்லையும் அந்த மாதிரி மனித பண்புகள் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு நிறைய பாடல்கள் இருக்குது. எல்லாமே 3 வரி தான், பெல் அடிச்சிடாத வெள்ளை கலரில். அந்த மேலே அடிக்கிறவரை கூட்டிகிட்டு வந்தாங்க, இவனுக்கு என்ன அடிக்கிறதுனே தெரியலன்னு அவர் உட்கார்ந்துட்டார். யாகாவராயினும் நான் காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு எனும் வள்ளுவனார் வாய்மொழியை உள்ளத்திலே தான் நிறுத்தி நல்லபடி நாவடைக்கி வை. தமிழிசை, நான் சொல்கிற வேற தமிழிசை. நல்லபடி நாவடைக்கி வை. இன்னைக்கு இந்த தலைப்பை பார்த்துட்டு காலையில் ஒரு ஃபோன் மணி நிகழ்ச்சி இருக்குது, நான் வந்துடுறேன் அவசியம் அப்படிலாம் சொல்லிட்டு அவர் ஒரு திருப்பி எழுதிட்டாரு, நமக்கு இன்னைக்கு தமிழிசை வேண்டாம். அவர் சொன்ன தமிழிசை வேற, நமக்கு இன்னைக்கு தமிழிசை வேண்டாம் அப்படின்னாரு. அந்த மாதிரி அவரே தமிழிசைன்னு அவருக்கு வேற ஒரு ஞாபகம் வருது. இல்லை, அந்த அம்மாவுக்கு ஹிந்தி இசை சமஸ்கிருத இசைன்னு மாற்றி ரொம்ப நாள் ஆயிடுச்சு.
இப்போ நான் ஒரே ஒரு 2 வரி சொல்கிறேன், அதை இந்த இதில் சேர்த்துக்காதப்பா. இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி மாட்டுக்கறி உடம்புக்கு நல்லது, புரதம் இருக்குது, நல்ல கொழுப்பு இருக்குது, நம்ம மாட்டுக்கறி சாப்பிடணும்னு சொல்லி பெரியார் திடல்லேருந்து பெரிய ஊர்வலம் நடந்துச்சு. அப்போ எல்லாரும் திடலில் வந்து மாட்டுக்கறி சாப்பிட்டோம். மாட்டுக்கறி நல்லது, நம்ம சாப்பிட்டோம், எல்லோரும் வீடியோ எடுத்தாங்க. நீங்கள் என்ன சொல்கிற? மாட்டு மூத்திரத்தில் விட்டமின் ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குன்னு ஒய் வரைக்கும் போகிறேன். தப்பு இல்லை, நீ சொல்லு. அந்த மாட்டு சாணத்தில் அது இருக்குது, இது இருக்குது, தப்பு இல்லை, சொல்லு. நீ என்ன செய்யணும்? நாங்கள் மாட்டுக்கறி சாப்பிடணும்னு சொன்னால் சாப்பிட்டுக்கிட்டே வீடியோ போட்டோம். நீ சாணியை ஒரு வாய் வச்சுட்டு சிறுநீரத்தை குடிச்சு விட்டுல நீ பேட்டி கொடுக்கணும். நீ அப்போ புரதம் நிறைந்த எல்லாம் நிறைந்ததை நீ எப்படி நீ வெறும் இதாக சொல்ல முடியும்? நம்ம நியாயமாக கேட்குறோம், ஒன்றும் தப்பாக கேட்கல. ஏப்பா இதை மட்டும் இது பண்ணியிருப்பான். இந்த யாகாவா ராயினும் நாகா இடையில சொல்லில் சுடும் சொல்லை பேசாதே, வாய் சொல்லில் சுடும் சொல்லை. யாரெல்லாம் உங்களை கடுமையாக திட்டுறாங்களோ அவங்க மனசில் நினச்சிக்கோங்க. சொல்லில் சுடும் சொல்லை பேசாதே, அது சுட்டுவிட்ட புண்ணென்றும் ஆறாதே. வாய் சொல்லில் சுடும் சொல்லை பேசாதே. மணி அடிக்காதன்னு சொன்னோம்ல, அது அவர் மனசில் சுற்றுச்சு. அதே மாதிரி நல்ல பண்புகளை வளர்க்கக்கூடிய இந்த பாடல்கள்லாம் தமிழ் இசையில் இருக்குது. நம்ம சொல்கிறோம்ல நீதி நெறி கதைகள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. அதே மாதிரி இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு மன்னிக்கணும், இது பட்டிமன்றம் வழக்காடு மன்றம்ல இருந்தாலும் நீங்கள் நடுவரை வந்து காயப்படுத்தி நாங்கள் நடுவரை ஓட்டி தான் திடலில் பேசிக்கிட்டு இருக்கோம். அது நீங்கள் நடுவர் கீழே போய் ஓட்டுங்க, மேடையில் ஓட்டக்கூடாது. அதே மாதிரி அந்த நல்ல நல்ல தன்மைகளை சொல்கிற மாதிரி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அதில் இன்னொரு பாடல், அகந்தையினாலே அழியாதே, அகந்தையினாலே அழியாதே, உம்மை அடுத்தவர் தமையை எடுக்காதே. அகந்தையினாலே அழியாதே, உம்மை அடுத்தவர் தமையை எடுக்காதே. செருக்கு சினம் சிறுமை இருக்கவே கூடாது, செருக்கு சினம் சிறுமை இருக்கவே கூடாது. செல்வம் உடையோரையும் செருக்குகள் பாராது, செருக்கு சினம் சிறுமை இருக்கவே கூடாது. செல்வம் உடையோரையும் செருக்குகள் பாராது. பெருக்கும் செயல்கள் செய்தால் வேதனை தீராது, பெருக்கும் செயல்கள் செய்தால் வேதனை தீராது. எண்ணீரை பாய்ச்சுவதால் வேளாண்மையாகாது. உம்மை அடுத்தவர் தம்மை எடுக்காதே. ஒரு 2 பாட்டு மிச்சம் வைக்கணும்னு அவர் சொன்னார். அது 2 பாட்டை மிச்சம் வச்சுட்டு போகிறேன். நன்றி. இந்த அகந்தையினாலே அழியாதே பாட்டில் அடிக்கடி கேட்கக்கூடிய என்னுடைய நண்பர் ஒருத்தர் அப்படின்னா வந்து நானும் அவர் வயதான் போவேன் கலையரசன். அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த செருக்கு சினம் சிறுமை இருக்கவே கூடாது, செல்வம் உடையோரெனினும் சிரமங்கள் மாறாது. செருக்கு சினம் சிறுமை இருக்கவே கூடாது, செல்வம் உடையோரெனினும் சிறப்புகள் மாறாது. செருக்கு சினம் சிறுமை இருக்கவே கூடாது. எத்தனையோ பேரை பார்த்து அவர் அத்தனை பேருக்கு சேர்த்து பாடிட்டு இருப்பார் கலையரசர். சிறுக்கு சின்னம் சிறுமை இருக்கவே கூடாது. இந்த பாடலில் இன்னொரு சுவையான செய்தி என்னவென்றால், இந்த பாடலை மேடைகளிலே அதிகம் பாடியவர் நம்முடைய புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள். அவர் பாடியதை கேட்டு இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்த பாடலுக்காகவே அவரை கூப்பிட்டு சிறப்பாக பாராட்டினார். அவர் ரொம்ப பாராட்டி சொல்லியிருக்கிறாரு, அட்டகாசமான பாட்டியா அப்படின்னு.
அப்படி ஒரு அருமையான பாட்டு. ஏன்னா இதுல இந்த அழுத்தம் கொடுக்குற இடம் இருக்கு பாருங்க. இப்ப நம்ம திரை பாடல்கள்லயே திருடாதே பாப்பா திருடாதே கேள்விப்பட்டிருப்போம். சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, அப்படியே பாடிட்டே வர்றவரு உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா உழைக்கிற நோக்கம் உறுதியாகிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது, மனமேலும் கீழும் புரளாது. உழைக்கிற நோக்கம் உறுதியாகிட்டா உழைக்கிற நோக்கம் உறுதியாகிட்டா கெடுக்கிற நோக்கம் இருக்காது. 4 தடவை பாடுவார்கள். அந்த உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டாங்கிறத அத்தனை தடவை அழுத்தி 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 இதான் அடிப்படையா இருந்துச்சுன்னா போதும் அப்படின்னு சொல்றதுக்கு அப்படி ஒரு வரிதான் அந்த செருக்கு சிரம் சிறுமை என்கிற அந்த பாடல். மிக அழகாக அதுலயும் அதுதான் டவுட்ல கேட்டுட்டு இருக்கேன் நான். தனியை சொல்லணும் என்ன முத்துக்குத்தனா? ஓ எது எது இல்லை, அகந்தையினாலே அழியாததானே சொல்றீங்க. கவிமாமணி முத்துக்குத்தன் அவர்கள், கவிமாமணி முத்துக்குத்தன் அவர்கள் பேராண்டி, முத்துக்குத்தன் பேராண்டி தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் தான் அப்பயே சொன்னார், உனக்கு எப்போ இருந்தா பெரியார தெரியாதுன்னு. எங்கள் அம்மா வகுத்துக்குள்ள இருந்து. ஏன் கவிமாமணி முத்துக்குத்தன் அவர்கள் அந்த பாடலை எழுதினார், அதுக்கு பின்புலெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா, அவர் ஏகப்பட்ட அகந்தையினால் அழிந்தவர்கள் எல்லாம் பார்த்து நாடக கலையில் இருந்து தேறி வந்தவர். அதனால் அவருடைய வரிகள் அப்படிப்பட்டவை. மிக அரிதான பாடல்களை, இன்னும் சொல்ல போனால் நான் மாவீரா சின்னசாமி பாடல்லாம் கேட்டதில்லை. இனமல்லடா அவையின் பகைவன் கேட்டிருக்கிறேன், ஆனால் மாவீரா சின்னசாமி கேட்டதில்லை. அப்படி அரிய பாடல்களை எல்லாம் தேடி எடுத்து நமக்காக இந்த நிகழ்ச்சியில் வழங்கி மிக சிறப்பான ஒரு தமிழிசையை வழங்கி இருக்கிற அண்ணன் வில்வம் அவர்களுக்கு நன்றி. அடுத்தது இந்த இயல்பிசை பாடல்களே என்று சொன்ன போது, ஏற்கனவே நான் சொன்னேன், இயல்பிசை பாடல்கள் என்கிற போது நம்முடைய மெல்லிசை பாடல்களும் நாட்டுப்புற இசை எல்லாமே கலந்து தான் வரும் அப்படின்னு. நம்முடைய இசைப்பேழைகளையும் சரி, பொது நிகழ்ச்சிகளையும் சரி, நம்ம பிற இசை வடிவங்களை அப்படியே அந்த டியூனை எடுத்துக்கிட்டு இளங்கோ பிற டியூனை எடுத்துக்கிட்டு கூட நம்ம அதுக்கான வரிகளை மாத்தி பாடிடலாம். ஏன்னா அது அப்படி கழக இசைக்குழுவை பாராட்டி பொன்னாடைக்கு பதிலாக பெரியார் உலக வாசகர் வட்டம் ஐயா ராமசாமி அவர்கள் அன்பெடுத்து வழங்கியிருக்கிறார்கள். நன்றி. இசை வடிவங்கள் ஏன்னா நம்முடைய இசை படைகளிலேயே வெறும் சிட்டம் மட்டும் வந்துடாம அப்படி இந்த வெவ்வேறு இசை வடிவங்கள், ஏன்னா நம்முடைய இசை படைகளிலேயே 2 இசை படைகள் முழுக்க சினிமா மெட்டுகளை அப்படியே தழுவி அதை அப்படியே எடுத்து கரோக்கி மாதிரி வச்சு வெளியிட்டு அதுவும் கூட ஒரு கட்டம் வரைக்கும் போயிருக்கிறது. என்றாலும் கூட நம்முடைய பாடல்களுக்கு என்று இசைக்கப்பட்ட அந்த தனி இசை எப்போதும் சிறப்புடையது. அதனால ஒரு பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்களில் ஒன்று இப்போ போராட்டங்கள் பற்றியெல்லாம் பாடுகிற போது என்னாலும் எப்போதும் நம்முடைய தோழர்கள் நெஞ்சிலிருந்து மறக்காத ஒரு பாடல். போராட்டம் எங்கள் ரத்த ஓட்டம், லட்சியத்தை காணாமல் ஓய மாட்டோம். போராட்டம் எங்கள் ரத்த ஓட்டம், லட்சியத்தை காணாமல் ஓய மாட்டோம். எங்களுக்கு தாமோசு பகுத்தறிவும் எங்கள் மூச்சு. எங்களுக்கு தாமோசு பகுத்தறிவும் எங்கள் மூச்சு. விளம்பரம் புகழ் கூட கால் செருக்கு, விளம்பரம் புகழ் கூட கால் செருக்கு. தமிழ் விடுதலையை நாங்கள் நோக்கும் முறை குறிப்பு, தமிழர் விடுதலையை நாங்கள் நோக்கும் முறை குறிப்பு. போராட்டம் எங்கள் ரத்த ஓட்டம், லட்சியத்தை காணாமல் போய மாட்டோம். பெரியாரின் எழுச்சி கூட அதோ பாரப்பா, எங்கள் பிள்ளைகளின் கையாளோட அதேதானப்பா. பெரியாரின் எழுச்சி கூட அதோ பாரப்பா, எங்கள் பிள்ளைகளின் கைகளோட அதேதானப்பா. வீரமணி தலைமையில ஒன்று கூடுவோம், வீரமணி
கவியில ஒன்று கூடுவோம். இன விடுதலையை தலைமுறையில் கண்டே தீருவோம். இன விடுதலையை தலைமுறையில் கண்டே தீருவோம். போராட்டம் பெண்கள் நடத்த ஓட்டம். லட்சியத்தை காணாமல் உயரமாட்டோம். தேனிசை செல்லப்பா அவர்களுடைய குரல்ல தேனிசை செல்லப்பாவுடைய இசை ஏராளம் தொடர்ச்சியாக நம்ம கேட்டு மகிழ்ந்திருப்போம். அவருடைய பாடல்கள் பல சமயம் அந்த இசை டியூன்லாம் ரிப்பீட் ஆகும், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. வரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாடலும் அப்படி பிடிச்சி செவுள்ள அடைஞ்ச மாதிரி அவ்வளவு அழுத்தமாக 90களில் 80களினுடைய இறுதி பகுதியில் ஈழத்தமிழர் பிரச்சனை உச்சத்தில் இருந்த நேரங்களிலெல்லாம் தேனிசை செல்லப்பாவுடைய குரல் தான் இந்த இனத்தை எழுப்பியது என்று சொன்னால் அதில் மிக இல்லை. அவ்வளவு எழுச்சிகரமான பாடல்களை வழங்கியவர் அவர். அப்படி பல பாடல்களை நாம் பெற்றிருக்கிறோம். அடுத்ததாக இந்த இயல்பிசை பாடல்களே என்ற தலைப்பில் இரணலம் இசைக்குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் அக்கா இறைவி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். மிகச் சிறப்பான ஒரு நிகழ்வு. இந்த வாசகர் வட்டம் 1975 தொடங்கியிருந்தாலும் 80களில் இருந்தே இந்த நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு, இதுக்கு முன்னாடி 80கள் தொடக்கத்தில் ஒரு பட்டிமன்றத்தில் கலந்து மிகச்சிறப்பாக நடந்து, அது தினத்தந்தி மாலை மலரில் கார்ட்டூன் போகிற அளவுக்கு பெரிய பெரிய அளவில் நடந்த ஒரு பட்டிமன்றம் மிகச்சிறப்பாக நடந்தது. அதற்கு பின்னாடி சில இசை நிகழ்ச்சிகளும் இதில் நடத்தியிருக்கிறோம். இன்றைக்கி பாட்டு பட்டிமன்றமாக நடக்கிற இந்த நிகழ்ச்சியில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த பொறுப்பாளர்களுக்கு நன்றி. அப்புறம் இந்த நிகழ்வில் கலந்துக்க சொல்லி கேட்ட வில்வம் அவர்கள், அவர் அதாவது நான் அப்படி பண்ணிக்கிறது உண்டு, எனக்கு நானே கொல்லிக்கட்டை எடுத்து தலையில் சொரிஞ்சுக்கிற மாதிரி சில இதுகளை செஞ்சுக்குவேன். ஆனால் இன்றைக்கி நிகழ்வில் அவர் அதை செஞ்சுருக்கார். இந்த மாதிரி ஒரு தலைப்பை எடுத்துக்கிட்டு அவர் அழகாக இயக்க பாடல்களில் சுவை மிகுந்தது, இயல்பிசை பாடல்கள்னு எடுத்துகிட்டு போயிருக்கலாம். அவர் தமிழ் இசை பாடல்கள் ஆனால் ரொம்ப அழகாக பாடினார். நிறைய பாட்டு அழகாக நம்ம கேட்காத பாடல்கள் பாடினார். அதே மாதிரி தலையே சீப்பால வாரி இருக்குது. அதே மாதிரி அம்மா வீரமர்த்தினி அவர்களும் ரொம்ப அழகாக பாடினாங்க. ஆனால் அது தமிழ் இசை பாடல்கள். அது இயக்க பாடல்களில் சுவை மிகுந்ததுன்னா மக்களை கவரணும், உட்கார வைக்கணும், கேட்க வைக்கணும், கூட்டத்தை கூட்டணும். அந்த மாதிரி பாடல்கள்லாம் தான் சுவை மிகுந்ததுன்னு நான் பொருள் புரிஞ்சுக்கிட்டேன். சில பேர் உட்காந்துட்டு தாளம் போட்டுக்கிட்டு தலையாட்டிக்கிட்டு அப்படி போகிறது சுவை மிகுந்ததா? இந்த மேடையை சொல்ல, இந்த அரங்கத்தை சொல்லலாம். ஆமாம், அப்படி நான் சொல்லலை. கண்டிப்பாக நான் சொல்லலை. அதாவது மேடை போட்டாச்சு, இப்போ இது மைக்கு வச்சாச்சு அப்படின்னாலே கூட்டத்துக்கு சேருக்கு உட்கார்றதுக்கு ஆளுகளை இழுக்கிறதுக்கு இருக்க பாட்டு இருக்குது பாருங்கள், இயக்க பாடல்கள். அந்த பாடல்கள் சுவை மிகுந்தது, அதுதான் மக்களை ஈர்க்கக்கூடியது. அப்படிங்கிற அந்த தலைப்பில் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நல்ல வேளை அவர் அந்த தலைப்பை எனக்கு கொடுக்காம விட்டது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் தம்பி சொன்னாங்க, இவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இங்கே சென்னையில் இசைக்குழு நிகழ்ச்சி நடத்தினாங்கன்னு. எங்கள் அப்பா 70களில் இசை நிகழ்ச்சி நடத்திருக்காங்க. தேவகோட்டையில் இருந்தே, அதுக்கப்புறம் திருப்பூரில். நான் என்னுடைய 10 வயது 12 வயதுலேருந்தே மேடைகளில் பாடிக்கிட்டு இருக்கேன். பெரும்பாலும் அந்த பாடல்களை தான் இனநலம் இசைக்குழுவிலையும் நாங்கள் பாடியிருக்கிறோம். அது சில வரிகள் தெரியாமல் போய் நாங்களாக அதுக்கு வரிகள் தேடி எழுதி அந்த மாதிரி பாடியிருக்கோம். அதனால் என்னோட 10 வயசில் பாடின பாடல்களை தான் இனநலம் இசைக்குழுங்கிற பேரில் நாங்கள் நடத்தினப்பையும் பாடினோம். இப்போ அதில் நிறைய பாடல்கள் கடவுள் மறுப்பு, ஜாதி மறுப்பு, பெண்ணுரிமை அந்த மாதிரி செய்திகளாக தான் பாடியிருக்கிறோம். இப்போ நான் ரொம்ப எளிதாக இருக்கிற பாடல்கள் அதுதான் மக்களை கவரும் அப்படின்னா, இப்போ ஒரு பாடல் எந்த பாடல் கவரும் மக்களை அப்படின்னா, என்னாலையும் பாட முடியும்னு ஒவ்வொருவரும் யோசிக்கணும், ஒவ்வொருவரையும் அந்த மாதிரி நினைக்க வைக்கணும். அந்த மாதிரி பாடல்கள் தான் சுவை மிகுந்ததுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நாங்கள் வழிநடை பிரச்சாரம் போயிருக்கிறோம்.
என்னுடைய 15 16 வயதில் தஞ்சாவூர்லேருந்து மாநாடுகள் நடக்கிறப்ப வழிநடை பிரச்சாரமாக போவோம். அப்படி போகிறப்ப ரோட்லேயே பாடிட்டு போவோம். ரோட்டில் நான் ஒரு 10 பெண்கள் பாடிட்டு போனோம்னா அப்படியே நின்றுவாங்க. ஒன்றுமே இல்லை. ஐயையே என்னங்க அநியாய சாமிங்க அப்படின்னா அப்படி உடனே நிற்பாங்க. ஐயையே என்னங்க அநியாய சாமிங்க, சாமி உதவாது சீச்சி சாமி உதவாதுங்க, சாமி உதவாது சீச்சி சாமி உதவாதுங்க அப்படின்னா 2 பேரும் நின்றுவாங்க. அப்படியே நின்றுவாங்க. நின்ன உடனேயே வந்து குரங்கு ஒரு சாமிங்க, எலி ஒரு சாமிங்க, குரங்கு ஒரு சாமிங்க, எலி ஒரு சாமிங்க, எலிய பிடிச்சி தின்னும் பாம்பு ஒரு சாமிங்க அப்படின்னா உண்மைதானே? இதெல்லாம் சாமியாக தானே கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அதை அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் நின்று கேட்குற மாதிரி அருமையான பாடல். அதே மாதிரி கடவுள் இல்லை இல்லவே இல்லை ஐயா கண்டிப்பாக சொல்லுகிறோம் கடவுளே இல்லை, கடவுள் இல்லை இல்லவே இல்லை ஐயா கண்டிப்பாக சொல்லுகிறோம் கடவுளே இல்லை. பாட்டை கேட்ட உடனே வந்துடுவாங்க. ஆத்துக்கல்ல துவைக்கிற, வாசக்கல்ல மிதிக்கிற, கோயில் கல்ல ஏய மட்டும் மதிக்கிற, ஆத்துக்கல்ல துவைக்கிற, வாசக்கல்ல மிதிக்கிற, கோயில் கல்ல ஏய மட்டும் மதிக்கிற, அங்கே பொம்மை சாமி இருக்கனால பயப்படுற, அங்கே பொம்மை சாமி இருக்கனால பயப்படுற, கடவுள் இல்லை இல்லவே இல்லை ஐயா கண்டிப்பாக சொல்லுகிறோம் கடவுளே இல்லை. உடனே பாட முடியும். வர்றவங்களுக்கு 4 பேர் வந்தாங்கன்னா அவங்களும் நம்மளோட சேர்ந்து பாட முடியும். அந்த மாதிரி பாடல். அப்புறம் நாங்கள் இசை நிகழ்ச்சியில் எங்கள் கூட நடுவர் இன்னைக்கு வந்து நிறைய இப்போ தமிழிசை பாடல்களாக தான் பாடினார். அதுதான் இயல்பாகவே குழுவில் பாடுறப்பையும் அவர் இந்த இதுக்கு வரமாட்டார். இன்றைக்கி என்னமோ சில பாடல்கள் சொத்துட்டார். அவர் இதுக்கு மட்டும்தான் அவர் வருவார். அந்த மாதிரி பாடல்கள் தான் அவருக்கு கொடுப்போம். மற்ற நாங்கள்லாம் வந்து ஏன்னா நாங்கள் பாடுறப்ப கூட்டம் வரும், வர்ற கூட்டத்துக்கு அவர் பாடுவார். நடுவரை உங்கள் அணிக்கு இழுக்கிறதுக்கு தான் முயற்சி கிடைப்பது தவிர எதிரடிக்கு பிடிச்சி தள்ளிவிடக்கூடாது. இல்லை, உண்மை என்னன்னு தெரியணும்ல. அதாவது நாங்கள் பாடி கூட்டத்தை கூட்டுவோமா, ஆட்கள் வந்த உடனே அவர் இந்த பாடலை பாடுவார். ஏன்னா அவர் பாடுனா வரமாட்டாங்க. அவர் இந்த மாதிரி பாடல் பாடுறப்போ வரமாட்டாங்க. அப்படிங்கிறப்ப நாங்கள் ஏலேலங்கடி 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 ஏலேலோ 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 ஏலேலங்கடி ஏலேலோ உடனே வந்துடுவாங்க. உடனே அது என்ன பட்டு புடவைக்கும் நட்டு நகைகளுக்கும் ஏமாறும் பெண்கள் கூட்டம் இந்த நாட்டிலே, பட்டு புடவைக்கும் நட்டு நகைகளுக்கும் ஏமாறும் பெண்கள் கூட்டம் இந்த நாட்டிலே, பெட்ட இனம் என்று சொல்லி எட்டி நடை போட்டு விடும் திட்டமர போகிறதா இந்த அவ்வளோதான் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அவர் பாடல் பாடுவார். இப்படி தான் நாங்கள் அவரை பயன்படுத்திக்கிட்டோன்னு வச்சுக்கிங்களேன். அதே பாடல்களில் கடைசி ஸ்டான்ஸாவை பாடினவன் நான் தான். ஆமாம், அப்பப்போ கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம். அடுத்து இந்த மெட்டு மக்களுக்கு நல்லா தெரிஞ்ச மெட்டு, அந்த மெட்டில் பாடுனா நமக்கு வசதியாக இருக்கும், அப்படி மக்கள் கேட்பாங்க. அப்படிங்கிறதுனால தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, பின்தேவனின் பக்தர் சீனிக்கு கியூவில் தினமும் நிற்பது ஏன், தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் நாட்டிலே ஆக்சிடென்ட் ஆகி ரத்தம் கிடைக்காமல் அல்லாடி கொண்டிருக்கையில் இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று அருளிய எம் ராஜா, இங்கு அரிதாக கிடைக்கிற பிளட் குரூப்புகளை எல்லாம் பரமண்டலத்திலிருந்து எங்களுக்கு அனுப்பி வைத்து உதவுவீராக. ஆமென். பேசிடும் வார்த்தை பாடிடும் பாடல் பொய்யில் விளைந்த ஒன்றே, பேசிடும் வார்த்தை பாடிடும் பாடல் பொய்யில் விளைந்த ஒன்றே, அதை பூதிக்கும் போது மக்களை ஏய்க்க பக்தர்கள் போடும் வேஷம், தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமா
இருக்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள் என்று எப்போதும் இஎன்டி ஸ்பெஷலிஸ்டாகவே உலாவும் எம் யேசுராஜா. உங்கள் நாட்டிலே பிள்ளைகள் எல்லாம் கேன்சராலும் எய்ட்ஸாலும் அவதிப்பட்டு கொண்டிருக்கையில் இந்த பிள்ளைகளுக்காக அந்த டிபார்ட்மெண்ட்டையும் கையில் எடுத்துக் கொள்வீராக. ஆமே. குருடர்கள் பார்க்க, செவிடர்கள் கேட்க, ஊமைகள் பேசுகின்றார். குருடர்கள் பார்க்க, செவிடர்கள் கேட்க, ஊமைகள் பேசுகின்றார். அற்புத செயல்கள் ஆண்டவன் செய்தால் மருத்துவர் எதற்காக? இயேசு மருத்துவமனைக்கு அனைவரும் அவசியம் வாருங்கள். இப்ப திராவிடர் கழக கூட்டத்துல இந்த ராகத்துல ஒரு பாட்டு கேக்குதுன்னா என்ன என்னமோ இந்த பாட்டை பாடுறாங்களேன்னு மக்கள் வருவாங்க. மக்களுக்கு சுவை கொடுக்கறது, மக்களை ஈர்க்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பா எங்க அணி பாடல்கள். நான் முன்னாடியே தம்பி ரொம்ப அழகா நிறைய பாடல்கள் பாடி அந்த அணிக்கான வலு சேர்த்துட்டாங்க. இருந்தாலும் சில பாடல்களை நாங்கள் பாடின பாடல்களை சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்து தெரியாதோ நோக்கு தெரியாதோ, தெரியாதோ நோக்கு தெரியாதோ, இந்த சாமி கதைகள் கேட்டதனா சமுதாயம் கெட்டதுன்னு தெரியாதோ. தெரியாதோ நோக்கு தெரியாதோ, இந்த சாமி கதைகள் கேட்டதனா சமுதாயம் கெட்டதுன்னு தெரியாதோ. அழுக்குருண்ட பிள்ளையார பார்வதி பெத்தா, அழுக்குருண்ட பிள்ளையார பார்வதி பெத்தா, அந்த அசிங்கத்துக்கும் கடவுள்னு பேரையும் வச்சா. அழுக்குருண்ட பிள்ளையார பார்வதி பெத்தா, அந்த அசிங்கத்துக்கும் கடவுள்னு பேரையும் வச்சா. இதுவும் சாமியா, இந்த இழவும் சாமியா? இதுவும் சாமியா, இந்த இழவும் சாமியா? இத சொன்னா தப்புதான், ஆனா நன்னா இருக்குதா? தெரியாதோ நோக்கு தெரியாதோ, நம்ம சாமி கதைகள் கேட்டதனால் சமுதாயம் கெட்டதுன்னு தெரியாதோ. கல்லும் முள்ளும் காலில் குத்தும், சாத்தான் கல்லு சாவை கொடுக்கும், எழுப்புதல் கூட்டம் தூக்கத்தை கெடுக்கும். 3 மதத்தையும் கொண்டு வந்துருவோம். கல்லும் முள்ளும் காலில் குத்தும், சாத்தான் கல்லு சாவை கொடுக்கும், எழுப்புதல் கூட்டம் தூக்கத்தை கெடுக்கும். கடவுளே கற்பனையே சாமியே இல்லையே, கடவுளே கற்பனையே சாமியே இல்லையே. கடவுள் என்பது பொய்யடா, வேதம் என்பது அசிங்கமடா. கடவுள் என்பது பொய்யடா, வேதம் என்பது அசிங்கமடா. கடவுள் என்பது பொய்யடா, வேதம் என்பது அசிங்கமடா. வேதம் என்பது அசிங்கமடா. கடவுளே கற்பனையே சாமியே இல்லையே. இந்த மாதிரி பாடல்கள் நான் உங்களுக்கே விட்டுறேன். நடுவர்கிட்ட சொல்கிறத விட உங்கள்கிட்ட விடுறேன் அந்த பொறுப்பை. எந்த பாடல்கள் சுவை மிகுந்தது, மக்களை ஈர்க்கக்கூடியதுன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. நன்றி. மக்கள் முடிவை கண்ணாடியை போல பிரதிபலிப்பவர் தான் நடுவராக அமர்ந்திருக்கிறார் என்பதை இந்த வேளையில் மீண்டும் ஒரு முறை அழுத்தமாக சொல்லி, இப்போ 2 பக்கமும் இப்போ நம்ம சொன்ன மாதிரி அடிச்சு காட்டுங்க அப்படின்ற மாதிரி இப்போ பாட்டு படித்து காமிச்சிட்டாங்க. 2 பக்கமுமே ரசித்து ஏராளமாக அப்படி தோழர்கள் எல்லா வகையிலையும் கைதட்டிருக்கு. இப்போ இப்படியே ஆட்டுற மாதிரி, ஒன்று இப்படி ஆட்டு இல்லை இப்படி ஆட்டு, 2 பக்கம் ஆட்டினா என்ன அப்படிங்கிற மாதிரி இப்போ கைத்தட்டை வச்சு முடிவு பண்ண முடியாத சூழலுக்கு வந்திருக்கிறோம். ஒரு டை பிரேக்கர் மாதிரி என்ன சொல்லுது, தென்னை மரத்தில் ஒரு கூத்து, பனை மரத்தில் ஒரு குத்து அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அப்படியல்ல, அனைத்தையும் ரசிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றன. இப்போ மைக்கை கையில் கொடுத்துறேன். அந்த மைக்கை எடுத்துங்க, கையில் எடுத்துருங்க. 2 அடிக்கு மைக்கை கொடுத்துட்றேன். இந்த பக்கம் ஒரு பாடல், இந்த பக்கம் ஒரு பாடல், டை பிரேக்கர் மாதிரி டக்கு 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 டக்குன்னு எடுத்து இங்கே வந்திருப்போருக்கு இன்னும் சுவை கூட்ட வேண்டுமாக 2 அணியினரையும் கேட்டுக்கொண்டு, ஒரு பாடல் இந்த பக்கம், ஒரு பாடல் இந்த பக்கம், நான் உங்களோடு கேட்கிறது இந்த செட்டு முடிகிற வரைக்கும் நான் அதை கேட்க போகிறேன். அவ்வளோதான். இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற்றதுக்கு நீங்கள் இல்லை
இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற்றதுக்கு 2 காரணம் சொல்கிறேன். ஒன்று, இந்த நிகழ்ச்சியை பாராட்டி 500 ரூபா வந்திருக்கு. இது ஒன்று வெற்றி பெற்றதுக்கு. இன்னொன்று, மணி 8 தாண்டிடுச்சு, யாருமே போகலை. அப்போ இந்த நிகழ்ச்சி ரிஹர்சலில் வெற்றி பெற்றுச்சு. அதாவது அவங்க எங்கள் பாடல் இயல்பிசை பாடல் தான் எல்லாரும் ரசிக்கிறாங்கன்னாங்க. எல்லா பாடலுமே ரசிக்கக்கூடியது தான். தமிழ் இசையை நம்ம ஏன் குறிப்பிட்டு சொல்கிறோம்னா, நமக்கு தமிழில் வந்து இசையே கிடையாதுன்னு சொன்னபோது தமிழ் இசையை களவாடி கர்நாடக இசைன்னு கொண்டு வந்தபோது, அது உனக்குள்ள இசை இல்லைடா, அது எங்களுக்குள்ள இசை, எங்கள் இசையில் எல்லா பாடலும் இருக்குது, அந்த இசையும் ரசிக்கக்கூடிய எல்லா விஷயமும் இருக்குங்கிறத நம்ம பிரதிபலிக்கிறதுக்காக தான். உண்மையிலே நீங்கள் சண்டைக்கு வந்துடாதீங்க, டீயை குடிங்க. இப்போ அவங்க சொன்னாங்க பகுத்தறிவு சார்ந்த பாடல்கள்லாம் கடவுளை மறுப்பு அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பாரதிதாசன் ஒரு பாட்டு எழுதினார். இப்போ முற்போக்கு பாட்டு, பகுத்தறிவு பாட்டு, கடவுள் தொடர்பா. இல்லை என்பேன், பாடல் மட்டும்தான். இல்லை என்பேன் நானடா, இல்லை என்பேன் நானடா, அந்த தில்லை கண்டு தானடா, இல்லை என்பேன் நானடா. பல்லோர் பணம் பறித்து பாடுபடாதாக்களிக்கும், பல்லோர் பணம் பறித்து பாடுபடாதாக்களிக்கும், கல்லில் செம்பில் தீட்சிதர்கள் சொல்லில் செயலில் உண்மை இல்லை என்பேன் நானடா. காட்டும் சிலை கடவுள் எனில் காசு வாங்க சொல்லும் மோடா, கை உழைப்பில்லாதவரின் பொய் நடத்தை வெல்லும் மோடா, தேட்டைக்காரர் சொற்கள் பண மூட்டைதனை வெல்லும் மோடா, தேட்டைக்காரர் சொற்கள் பண மூட்டைதனை வெல்லும் மோடா, தீட்சதராம் தேவர்களை வாந்தி பேதி கொல்லும் மோடா, தீட்சதராம் தேவர்களை வாந்தி பேதி கொல்லும் மோடா, இல்லை என்பேன் நானடா. இழுத்து முடிக்கணும்லப்பா. ஊன்றி வரும் தடி சற்று நடுங்கக்கூடும், உள்ளத்தின் உரத்தினிலே நடுக்கமில்லை, தோன்ற வரும் வடிவினிலே நடுக்கம் தோன்றும், துவளாத கொள்கையிலே நடுக்கமில்லை, வாழ்ந்தவளும் வெண்மேக தாடியாடும், வாழ்ந்தவளும் வெண்மேக தாடியாடும், வளமான சிந்தனைக்கோ நாற்றமில்லை, ஆன்றவிழ்ந்த பெரியார்க்கு பெரியார், எங்கள் ஐயாவுக்கு எவரே மற்றோர் இல்லை, மற்றோர் இல்லை, மற்றோர் இல்லை. ஒரு நிமிஷம், இல்லை ஒரு சின்ன செய்தி. இதில் இந்த பாடல் அடுத்த வரியை கவனிங்க. ஒரு முக்கியமான செய்தி இருக்கு, வரலாற்று செய்தி சொல்றேன். நீதிமன்றின் நீதிக்கும் நீதி சொல்வார், நெறிகட்டு வளைந்ததெல்லாம் நிமிர்த்து வைப்பார், நீதிமன்றின் நீதிக்கும் நீதி சொல்வார், நெறிகட்டு வளைந்ததெல்லாம் நிமிர்த்து வைப்பார், சாதி என்னும் நாகத்தை, சாதி என்னும் நாகத்தை தாக்கி தாக்கி, சாதி என்னும் நாகத்தை தாக்கி தாக்கி சாகடித்த பெருமை அவர் தமக்கே உண்டு. இப்ப நான் வரி பாடினேன், எத்தனை பேர் கவனிச்சீங்க அந்த வார்த்தையை பாடுறேன். சாதி என்னும் நாகத்தை தாக்கி தாக்கி சாகடித்த பெருமை அவர் தமக்கே உண்டு. வர வர இருங்க, உணர்ச்சி வைப்படாது கொஞ்சம். டென்ஷன், நோ டென்ஷன். இந்த பாடலை எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன். அவர் எழுதும்போது சாதி என்னும் நாகத்தை தாக்கி தாக்கி சாகடித்த பெருமை அவர் தமக்கே உண்டு எழுதினார். இது ரெக்கார்டிங் நடக்குது லைவ்ல. ஐயா ஆசிரியரையா அந்த ரெக்கார்டிங் போய் பார்க்குறக்கா போயிருக்காரு. சிஎஸ் ஜெயராமன் பாடுறாரு. பாடும்போது ஆசிரியருக்கு ஒரு சிந்தனை தோணியிருக்கு.
சாதி என்னும் நாகத்தை தாக்கி தாக்கி சாகடித்த பெருமை தமக்கே உண்டு தமக்கே உண்டு என்று ஏதோ ஒரு இடிக்குதேன்னு ஐயாவுக்கு யோசனை. ஆசிரியர் எவ்வளோ பெரிய கவிஞர் பாருங்க. கவிஞர் கண்ணதாசனுக்கு ஃபோன் போட்டு, ஐயா ஆசிரியரையா, கவிஞர் ஒன்றும் தவறாக நினச்சிக்கூடாது, உங்கள் வரியில் ஒரு சின்ன மாற்றம் பண்ணிக்கணும். நல்லா பண்ணிக்கங்க, இதில் என்ன இருக்குது, அதெல்லாம் ஐயா பற்றி பட்டு இதில் மாற்றம் தாராளம் பண்ணிங்க அப்படின்ட்டுருக்காரு. என்ன மாற்றம் சொல்லு அப்படின்னாராம் கவிஞர். யார்கிட்ட? ஆசிரியர்கிட்ட. இல்லை, சாதி என்னும் நாகத்தை தாக்கி தாக்கி சாகடித்த பெருமை அவர் தமக்கே உண்டு எழுதிக்கிங்க, அவர் கை தடிக்கே உண்டு எழுதுனா எப்படி இருக்கும்டா. அடாடாடாடா, கண்ணதாசன் என்னப்பா அது, ஐயா பேரை சொல்லி, ஆசிரியர் பேரை சொல்லி, என்ன நீ என்னையோட பெரிய கவிஞராக இருக்க, இவ்வளோ ஒரு அருமையான வரி எனக்கே தோணலையப்பா, இவ்வளோ ஒரு அருமையான வரியை போட்டு கேட்பா. அந்த வரி மாற்றினது ஆசிரியர். கை தடிக்கே உண்டுங்கிறத மாற்றினது ஆசிரியர். மாத்தினதை பாடுங்க. சாதி என்னும் நாகத்தை தாக்கி தாக்கி சாகடித்த பெருமை கை தடிக்கே உண்டு, வாழ்ந்தவளும் வெண்மேக தாடியாடும். என்ன பாருங்க, நம்ம தலைவர் அவர் பன்முக கலைஞருங்க. நீங்க என்ன ஆசிரியர்கிட்ட என்ன வேணாலும் எதிர்பார்க்கலாம். எப்பேற்பட்ட செய்தி பாருங்க. இது ஆசிரியரே சொன்னது. எனக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பு, பயணத்தில் ஐயா அந்த மாதிரி பழைய செய்யலன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு கேட்டதை சொல்றேன். அந்த மாதிரி இப்போ 2 கட்சிகளுக்கு இடையில் கள்ள கூட்டணி இருக்குன்னா நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஏங்க சொல்லியே முடிக்கல சிரிச்சா, அப்புறம் சொன்னதுக்கப்புறம் ரொம்ப சிரிப்பியோலே. இப்போ இந்த அணியிலையும் பெரியாரை பாராட்டி தான் புகழ்ந்து தான் பாடுறாங்க, இந்த டீம்லையும் பெரியாரை பாராட்டி புகழ்ந்து தான். தலைவரை மாற்றவே இல்லை. அப்போ அவர் இப்போ பெரியாரை பற்றி பாராட்டினாரா, இப்போ நானும் பெரியாரை பற்றி தான் பாராட்டு போனேன். அப்புறம் என்ன எதிரது டீமு? பெரியாருடைய முக்கியமான கொள்கை பெண்ணடிமை கொள்கை. அது பற்றிய கடைசி பாடல். ஒரு நிமிஷம் இருங்கய்யா, 8:30 முடிச்சுருவோங்கய்யா. 8:30 பட்டறையை போட்டுருவோங்கய்யா. பெண்ணடிமை ஒழிக்கவா, பெண்ணடிமை ஒழிக்கவா, பெண்ணடிமை ஒழிக்கவா, தோழி பெண்ணடிமை ஒழிக்கவா, பன்னெடுங்காலமாக பெண்கள் படும் துயரும், பன்னெடுங்காலமாக பெண்கள் படும் துயரும், பன்னெடுங்காலமாக பெண்கள் படும் துயரும், பேசி முடியாததால் பெரியார் கொள்கை வழியில் பெண்ணடிமை ஒழிக்கவா, பெண்ணடிமை ஒழிக்கவா, தோழி பெண்ணடிமை ஒழிக்கவா. தோழா வா தோழா, நாம் கோவில் மணி கூட்டமில்ல, வீரமணி கூட்டமடா. தோழிக்கு போட்டியா? தோழா வா தோழா, நாம் தறி கட்ட கூட்டமில்ல, பெரியாரின் கூட்டமடா, பகுத்தறிவுள்ள கூட்டமடா. ஈரோட்டு சிங்கா இனமான தங்கா, பெரியாரின் வழி செல்லடா. வடநாட்டு சாமி தென்னாட்டு சாமி எல்லாமே வெங்காயண்டா. ராமசாமி கோவில் விட்டு ராமசாமி கிட்ட வந்து தடியால அடி வாங்குடா, வாழ்வில் முன்னேற படி வாங்குடா. தோழா வா தோழா, நாம் கோயில் மணி கூட்டமில்ல, வீரமணி கூட்டமடா, பன்மானமுள்ள கூட்டமடா. முடிச்சிடுறேன். இது லேட்டஸ்ட் வெர்ஷன். ஆசிரியர் ஐயா வீரமணி அவருடைய 75வது பிறந்த நாளுக்கு என்னுடைய அண்ணன் பெரியார் சாக்ரட்டிஸோடைய முயற்சியில் 6 திரைப்பட கவிஞர்களை வைத்து எழுதப்பட்ட, திரைப்பட இசையமைப்பாளரை வச்சு இசையமைக்கப்பட்ட காலம் வெல்லும் என்ற ஒளிப்பேழை. இந்த பாட்டை எழுதுனது கவிஞர் நான் முத்துக்குமார். ரொம்ப பிரமாதமாக எழுதியிருப்பார். இந்த பாட்டு முழு பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி லேட்டஸ்ட் இது. லேட்டஸ்ட் வெர்ஷன்லையும் நமக்கு இடம் இருக்குங்கிறத பதிவு பண்ணுறக்காக நடுவரை சொல்கிறேன். எனக்கு இன்னொரு சின்ன டவுட்டு, வில்வம் தேவகோட்டை எனக்கு தெரியும், எங்கள் ஊர் பக்கத்து ஊர். ஆமாம், அவர் இருக்கிற ஏரியாவும் எனக்கு தெரியும், நித்திய கல்யாணிபுரம்னு ஒரு ஏரியாவில் வீடு. ஆனால் எனக்கு இப்போ டவுட் என்னென்னா, அக்ராரம் பக்கம் ஏதோ இருந்துருப்பாரு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒரு லைட்டாக ட்ராக் மாறுது, கொஞ்சம் கவனிக்கணும், பார்த்துக்கணும் நடுவர். தமிழ் என்பது மிகவும் தொன்மையானது, மேன்மையானது. தமிழினுடைய இனிமையை புரட்சி கவிஞர் பாரதிதாசன்
கனியிடையேறிய சுளையும் முற்றல் கழையிடையேறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும் கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை எண்ணுயிரென்பேன் கண்டீர் இனியன என்பேன் எனினும் தமிழை எண்ணுயிரென்பேன் கண்டீர் கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும். தில்லை பாட்டை பாடினாங்க. அதுக்காக ஒரு பாட்டும் ரெண்டு வரி தான் பாடப்படுற முழுமா பாடலாம். ஓடிவிட்டானடி தில்லை விட்டே ஓடிவிட்டானடி தில்லை விட்டே அதை பாட வந்தோம் உண்மை கூற வந்தோம். ஓடிவிட்டானடி தில்லை விட்டே அதை பாட வந்தோம் உண்மை கூற வந்தோம். இறைவனும் ஓட இறைவியும் ஓட இவர்களை தேடியே காவலர் ஓட ஓடிவிட்டானடி தில்லை விட்டே. அமெரிக்கா காரனை வாங்க வைத்தான் அந்த அவலத்தை கோர்ட்டினில் ஏற்றிவிட்டான். அமெரிக்கா காரனை வாங்க வைத்தான் அந்த அவலத்தை கோர்ட்டினில் ஏற்றிவிட்டான். நாட்டினர் தலையெல்லாம் குனிய வைத்தான் மானம் நமக்கினி ஏதென்று வாங்கிவிட்டான் மானம் நமக்கினி ஏதென்று வாங்கிவிட்டான். ஓடிவிட்டானடி தில்லை விட்டே. தமிழின மக்கள் நாம் என்போம் தமிழே எங்கள் மூச்சென்போம் பகுத்தறிவே நல்வழி என்போம் அந்த பாசறைக்கே எங்கள் உயிரென்போம் அந்த பாசறைக்கே எங்கள் உயிரென்போம் தமிழின மக்கள் நாம் என்போம். நன்றி. மிக அதுலேயே அந்த அந்த அம்மா பேர் என்ன, ராஜலட்சுமியா? இல்லை வரலட்சுமி. எடுதந்தானடி தில்லையிலே அதுக்கு போட்ட பாட்டு இருக்கு பாருங்க. ஏன்னா இந்த தில்லைக்கு நம்ம போட்டி பாட்டே அவ்வளவு இருக்கு. அங்கே ஒரு தில்லைக்கு வந்துச்சு, இங்கே ஒரு தில்லைக்கு வருது. அங்கேயுமே வந்து அந்த பாடலே எவ்வளவு அந்த இல்லை என்போன் யாரடா தில்லை சென்று பாரடா என்று எழுதியதற்கு பதிலாக புரட்சிக்கவங்க எழுதியதால் இல்லை என்பேன் நானடா அந்த தில்லை சென்று தானடா அப்படின்னு போய் நான் அங்கே போய் தான் பார்த்தாண்டா சொல்கிறேன் இல்லை அவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. அப்படி இந்த போட்டி பாடல்கள் ரொம்ப சிறப்பு. இன்னும் இப்போ இந்த கடைசி செஷன் இன்னும் ரொம்ப சுவையாக நமக்கு இருந்திருக்கும். இதை போல் இன்னும் அழகாக சுவையாக இதே மேடையில் நம்முடைய ராதாமன்ற மேடையில் காவாலி பாடல்கள் கவாலி பாடல்கள் அந்த கவாலி பாடல்கள் இருக்கு பாருங்க. அது வந்து மிக சுவையாக ஒரு காலகட்டத்தில் நம்முடைய பெரியப்பா இறையனார் அவர்கள் இருக்கு. அது போட்டி பாடலாக இரண்டு பக்கம் நடந்தது என்பது இன்றைக்கும் கூட மும்பை போன்ற நகரங்களில் ஒடுக்கப்பட்ட மக்கள் புரட்சிகர இயக்கங்கள் எல்லாம் இந்த கவாலி பாடல்களை ஒரு போட்டி பாடல்களாக தொடர்ச்சியாக பயன்படுத்துகிறார்கள். நமக்கும் அந்த மாதிரிலாம் தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த நினைவில் தான் அந்த கடைசியாக இந்த டைபிரேக்கர் வச்சது காரணமே வந்து அந்த கவாலி பாடல்களை போல் அது அமைய வேண்டும் என்பதற்காக தான்.
ஆமாம், லாவணி கச்சேரி என்று பல நேரம் ஆசிரியர் சொல்லுவார், லாவணி கச்சேரி பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்பார். அந்த மாதிரி இது லாவணி கச்சேரி என்று இங்கே ஒரு பெயர் உண்டு. எனவே அப்படி மிகச்சிறப்பாக 2 அணியினரும் தங்களுடைய பாடல்களை வழங்கி இருக்கிறார்கள். இதில் வந்து ராசையா ஒரு நிமிஷம் அவர் கொடுத்துட்டு கிளம்பிட்டார். அவர்கிட்ட வந்து ஏன் இருக்க சொல்லணும் அப்படின்னா, நம்மெல்லாம் பாடிட்டோம், இஷ்டத்துக்கு பாடிட்டோம். இதில் பெரிய பாடு யாருக்கு அப்படின்னா அவருக்கு தான், தபேலா இசை கலைஞருக்கு. ஏன்னா அவருக்கு நான் 5:20 தான் ஃபோன் பண்ணேன், டேவிட் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது வர முடியுமா அப்படின்னு. சரி தபேலா எடுக்கலான்னு போனவர், சார் குளத்தூர் போயிட்டு வந்தால் ரிட்டர்ன் வர்றதுக்கு டைம் ஆயிரும், நான் வரவில்லை தபேலா தூக்கிட்டு வந்துடுறேன், தபேலா மன்னிக்கணும் டோலக்கை தூக்கிட்டு வரேன், டோலக்கை தூக்கிட்டு வந்துட்டார். இப்போ அது என்ன பாடல் பாட போகிறோம் என்று அவருக்கு தெரியாது. அதுலேயும் வில்வான் பாடின பாட நமக்கு யாருக்குமே தெரியாது. எங்கே நிப்பாட்ட போகிறாரு எங்கே எடுக்க போகிறாருன்னு தெரியாது. ஆனாலும் அனைத்து பாடல்களையும் தன்னுடைய இசையால் இன்னும் மெருகூட்டி இந்த நிகழ்ச்சி சுவைபட அமைவதற்கு மிக முக்கியமான காரணம் நம்முடைய இசைக்கலைஞர் தோழர் டேவிட் அவர்கள். ஏன்னா வெறுமனா பாடிடுவோம், அது இவ்வளவு சுவையாக இருந்திருக்குமா என்றெல்லாம் தெரியாது. அந்த மூச்சு விடுறதுக்கான அந்த ஸ்பேஸ் வந்து கூட இசையை சிக்கலாக்கிடும். ரொம்ப நாம் படுத்திய பாட்டுக்கெல்லாம் வளைந்து நெளிந்து அந்த டோலக்கை அங்கிட்டு இங்கிட்டு திருப்பி அடித்து நம்மை ஒரு வழியாக சரியான திசைக்கு கொண்டு வந்த. ஏன்னா இப்போ அம்மா ஒரு இது ஆரம்பித்தாங்க, அடுத்து எப்படி போகிறாங்கன்னு பார்த்துட்டு அவர் அடித்த உடனே அந்த இசைக்கு உள்ளே வந்துட்டாங்க அவங்க. இப்போ அந்த சிக்கல்லாம் இல்லாமல் அதெல்லாம் நெறிப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை மிக அழகாக செய்து அவருக்கு எல்லாமே வந்து இசைக்குழுவுக்கு பாராட்டிக்கும் போது அவர் தெளிவாக தபேலா இசைக்கலைஞருக்கு என்று சொல்லி ஐயா கூடுவாஞ்சேரி ராஸ் அவர்கள் ஒரு நன்கொடை வழங்கி இருக்கிறார், அவருக்கு கொடுத்துட்றோம். அது தவிரவும் நம்முடைய தோழர்கள் இன்னும் 2 பேர், ஐயா இளவழகன் அவர்கள், ஐயா கேசி ராஜா ஆகியோர் இந்த இசை நிகழ்ச்சியை பாராட்டி அவருடைய நன்கொடை வழங்கி இருக்கிறார்கள். சரியாக ஒரு 5 நிமிடத்திற்குள்ளாக நிறைவை செய்து விடுவோம். இந்த இயக்க பாடல்கள் இப்படி ஒவ்வொரு காலகட்டங்களிலும், ஏன்னா கடைசியில் வந்து நம்ம ராப் வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். இங்கிலீஷ் பாடல்கள், இங்கிலீஷ் வரிகளோடு இருக்கக்கூடிய, ஆங்கில வரிகளோடு இணைந்திருக்கக்கூடிய பாடல்களையும் நம்ம பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம உலக நாத்திகர் மாநாடு வந்தபோது நம்முடைய பொருளாளர் ஐயா குமரேசன் அவர்கள் ஒரு பாடல் எழுதினார். அவர் இதுவரைக்கும் 3 பாடல்கள் எழுதி இசையமைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் ஒன்று வந்து தந்தை பெரியார் உலகமயம் ஆகின்றார், உலக நாத்திகர் எல்லாம் ஒன்றாய் இங்கு கூடுகின்றார், நாத்திக மாமழையாலே மாநிலம் தழைத்திட வேண்டும் என்று ஒரு பாடல். இதே சமயத்தில் இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் ஆங்கில வரிகளையும் கலந்து அடுத்து ஒரு பாட்டு. அது என்ன டியூனுக்கு அவர் எழுதினார்னா, ஆதவன் ஒரு படம், அசிலி பிசிலி என் கதக்களி என் பெயரிலும் சிரிப்படி, இந்த டியூனுக்கு வந்து அவர் ஒரு பாடல் எழுதிட்டார். இந்த டியூனில் போடலாம் அப்படின்னப்ப அண்ணன் சாக்ரட்டிஸ் வந்து வேணாங்க நல்லா தான் இருக்குது, டியூனை மாற்றுவோம் என்று சொல்லி அதுக்கேற்ப இன்னொரு வரியை வந்து கொஞ்சம் டியூனை மாற்றி வேற ஒரு பாடல் ஒன்று போட்டாங்க. இப்போயும் கூட நம்ம இணையத்தில் அந்த பாடல் கிடைக்கும். ஆசிரியர்களை பற்றி கிளாரியன் காலிங் என்றெல்லாம் சொல்லி அந்த பாடல் வரும். அதே போல் தலைவா உன்னாலி இயக்கம் வைப்ரேட்டிங், நீ கருப்புடை அணிந்தால் அட்ராக்டிங், ஸ்ட்ரைக்கிங் டு த காஸ் ஆஃப் லிபரேட்டிங், உன் பேரில் ஒலிக்கும் கிளாரியன் காலிங், தலைவா தலைவா என்று ஒரு பாடல். அதையும் நம்ம முயற்சி பண்ணியிருக்கிறோம். ராப் என்கிற இசை வடிவத்தில் நம்முடைய ஈழத்தைச் சேர்ந்த இசைக்கலைஞர் அருமை தோழர் சுஜித் அவர்கள் ஒரு அருமையான பாடலை உருவாக்கினார். தொண்டு செய்து பழுத்த பழம் என்று தொடங்கி யார் யார் பெரியார் என்பதிலே தொடங்கு. தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மனக்குகையில் சிறுத்தை எழும், அவர்தான் பெரியார் அப்படின்ட்டு. யார் யார் பெரியார், உனக்காய் நீ வாழ உனையே நீ ஆள தனையே தந்தாரையா தன்னரைத்த, இப்படி ஒரு பாடல். அதில் இடையில வந்து இந்த ராப் இசையை உள்ளே வச்சு ரொம்ப சிறப்பாக உருவாக்கப்பட்டது. இப்படி பல்வேறு வடிவங்களை நாம் முயற்சித்திருக்கிறோம். இதில் வடிவங்கள் நமக்கு ரொம்ப அதில் நம்ம ஸ்ட்ரிக்டாக உட்காரல. தமிழ் செய்தான் பாடியாக வேண்டும் என்றோ, நாட்டுப்புற செய்தான் சிறந்தது என்றோ, அல்லது தூய தமிழ் சொற்களால் ஆன பாடல்களைத்தான் பாட வேண்டும் என்றோ அப்படிலாம் நம்ம எந்த ஒரு கட்டுப்பாடும் வைத்துக்கொள்ளவில்லை.
என்ன நோக்கம் என்றால் இந்த இசையை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஏராளமான கலைஞர்கள் இருக்கிறார்கள். அந்த இசையின் ஊடாக கருத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். இப்போ அதனால தான் என்ன கருவி கிடைத்தாலும், என்ன இசை கிடைத்தாலும், இசை இருந்தாலும் இல்லை என்றாலும் பாடலாக ஏதோ ஒரு வடிவத்தில் இந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அந்த சூழலில் எது பயன்படும் அதை முன்னெடுத்து செல்வோம். இப்போ தமிழிசை அந்த திரைப்பட இசை வடிவத்தில் வந்த பாடல்கள் என்று சொன்னேன். அதில் அன்றைக்கி கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அப்படின்னு ஒரு பாடல் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, அவ கண்ணு ரெண்டும் என்ன மயக்கும் 1000 வாட்ஸ் பவரு, இது அந்த பாட்டு. இப்போ இது இந்த கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் நம்மளும் பாடலாம். ஆனால் அங்கே கொஞ்சம் அப்படி மாற்றி நம்ம தோழர்கள் காவிதா நாட்டை எடுக்கும் கலரு, காவிதா நாட்டை எடுக்கும் கலரு என்று அந்த பாடல் அமைந்தது. அதே போல் தஞ்சாவூர் மண் எடுத்து பாடல் இருக்குன்னா அதற்கு இணையான இன்னொரு பாடல், இப்படி ஒரு 3 ஆல்பம் அதை அடிப்படையாக பிள்ளைகளே என்று ஒன்று, வென்றிடும் பெரியாரியம் என்றொரு பாடல். இன்னும் நம்முடைய பாடல்களில் இந்த இசை பிள்ளைகளில் முதல்ல வரக்கூடிய பாடலுக்கு ஒரு எழுச்சி சிறப்பாக இருக்கும். தமிழா பாடு தமிழா பாடு தந்தை பெரியார் வழியினிலே நின்று நம் தமிழர் தலைவர் வீரமணி தொண்டு, தந்தை பெரியார் வழியினிலே நின்று நம் தமிழர் தலைவர் வீரமணி தொண்டு, 8 வயதில் மேடை ஏறி முழங்கியவர் தாண்டா இன உரிமைக்காக பெரியாரின் போர்வாளாய் பாய்ந்தார், 8 வயதில் மேடை ஏறி முழங்கியவர் தாண்டா இன உரிமைக்காக பெரியாரின் போர்வாளாய் பாய்ந்தார், பட்டம் பதவி ஏதுமின்றி தட்டம் இயக்கி தந்தார், இவர் சமூக நீதி சாகாது சரித்திரத்தை படைத்தார், இவர் சமூக நீதி சாகாது புதிய சரித்திரத்தை படைத்தார். தமிழா பாடு தமிழா பாடு தமிழா பாடு தமிழா பாடு தமிழா பாடு, இப்படி உணர்வை ஊட்டக்கூடிய பாடல்கள் எல்லா இசைப்பேழைகளிலும் இருக்கும், மேடைகளிலேயும் ஒலிக்கப்படும். இவையெல்லாம் தான் இன்றைக்கு வரைக்கும் பல இளைஞர்களை ஈர்த்திருக்கின்றன. இந்த நாட்டுப்புற இசை பாடல்கள் அந்த 90களினுடைய பிற்பகுதியில் தமிழ்நாடு முழுக்க ஒலித்திருக்கிறது. நல்ல பக்திமான்கள் இந்த கேசட்டுக்கு வாங்கி போயிருக்கிறாங்க. நம்ம புத்தக சந்தையில், நடமாட புத்தக சந்தையில் இந்த நாட்டுப்புற இசைக்காக வாங்கி சென்றவர்கள் உண்டு. அதே போல் தமிழிசையில் விஜய் மியூசிக்கல் சார்பாக வெளியிட்ட தந்தை பெரியார் தமிழிசை மன்றம் என்று அவர்கள் போட்ட போது அவர்கள் போட்ட இசையிலேயும் அந்த 2 இசைப்பிழைகள் மிகச் சிறப்பான அளவிற்கு போய் சேர்ந்திருக்கின்றன. அதே போல் பணப்பாக்கத்தைச் சேர்ந்த புரட்சி பாவலர் பேரவை அதனுடைய சார்பாக பணப்பாக்கம் சுகுமாரன் என்று இருந்தார். அவர் தொடர்ச்சியான இசைப்பிழைகளை வெளியிட்டிருக்கிறார். தேனிசை செல்லப்பா அவர்களை கொண்டு தந்தை பெரியார் வாழ்க்கை வரலாறு வில்லுப்பாட்டு தனியாக வெளியிடப்பட்டிருக்கிறது. சுபாஷ் சுந்தரம் அவர்களுடைய முயற்சியிலே நாம் வெளியிட்டிருக்கிறோம். இப்படி ஏராளமான இசைப்பிழைகள், இசை வெளியீடுகள் நாம் செய்திருக்கிறோம். இவை அனைத்தும் அதனுடைய கருத்தை மையப்படுத்தி உள்ளவை. அதனுடைய வடிவம் அதற்கு நமக்கு 2ஆம் பட்சம்தான். எனவே இந்த 2இல் தமிழிசையா இயல்பு இசையா என்றால் இந்த 2 வகை இசைகளாக இருந்தாலும் சரி, இன்னும் மாம்பா ஜூம்பா எவ்வளவு வந்தாலும் சரி, வெளிநாட்டு இசைகளே வந்தாலும் சரி, இவை அனைத்தையும் மக்களுக்கான வடிவில் கொண்டு சேர்ப்பது நம்முடைய கடமை என்கிற வகையில் இயக்கத்தின் பாடல்களில் சுவை மிகுந்தது. இவை 2ம் இணைந்த மக்களிசை பாடல்களே என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.